ஓகே. நாம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னு அப்படின்னா, சிஎஸ்எஸ் ஓகேங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, HTML அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? கம்ப்ளீட்டட் ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 17 செஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 70 செஷன் வந்து YouTubeல வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த 17 செஷனும் பார்த்தீங்கன்னா, HTML பத்தினது தான். ஓகேங்களா? ஸோ அத பார்த்தாவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு HTMLல ஒரு எலமெண்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு டீட்டெயிலா நெறைய விஷயங்கள் அதுல ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அத பார்த்துட்டு சிஎஸ்எஸ் போலாம். ஓகேங்களா? அத பார்த்துட்டு வாங்க சிஎஸ்எஸ் போலாம். ஓகேங்களா? ஸோ இதுல இப்ப நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ் ஓகேங்களா? அதாவது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் ஓகேங்களா? இந்த நேம் பார்த்தோனயுமே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அதாவது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்றாங்க? அவங்க எதுக்காக கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTML நாம பார்த்தோம்ல. அந்த HTML இருக்கிற ஒவ்வொரு எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 17 செஷன்ல பார்த்தீங்கன்னா, நெறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட். அந்த எலிமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, ஸ்டைல் கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? அந்த எலிமெண்ட் வந்து அதனோட லுக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ் இந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிற ஒண்ணு வச்சு தான் நம்ம அந்த எலிமெண்ட்ஸ்க்கு ஸ்டைல் அப்ளை பண்ண போறோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இதுல சிஎஸ்எஸ் அப்படிங்கிறதுல எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இந்த ஸ்டைல் ஷீட் கிரியேட் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஒரு சில வழிமுறைகள்லாம் குடுத்திருக்காங்க. இதனுடைய சின்டாக்ஸ் இப்படிதான் இருக்கணும். ஸோ இதனுடைய ப அ ப்ராப்பர்ட்டின்னு ஒண்ணு சொல்றாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அது அப்படிதான் இருக்கணும். வேல்யூ அப்படிதான் இருக்கணும். அ அப்படிங்கிறத அவங்க டிஃபால்ட்டா ஒரு சில வழிமுறைகள் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சிஎஸ்எஸ் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இத வந்து இந்த ஸ்டைல் ஷீட்டுக்கு உண்டான ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் தான் நம்ம இப்ப எல்லாமே படிக்க போறோம். ஓகேங்களா? நம்ம படிக்க போறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி ஆ அண்ட் வேல்யூஸ் ஓகேங்களா? இத பேஸ் பண்ணி தான் இந்த சிஎஸ்எஸ் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ வந்து இந்த எலமென்ட்க்கு HTMLல நம்ம கிரியேட் பண்ண இந்த எலமென்ட்க்கு எப்படி அப்ளை பண்றோம்? ஸோ அப்ளை பண்ணா என்ன மாதிரியான டிசைன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது? அப்படிங்கிறத பத்தி பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சிஎஸ்எஸ்க்கு நம்மளுக்கு ஒரு எந்த ஒரு வெப்சைட்டுக்கு எதுக்குமே நம்மளுக்கு ஒரு சின்டாக்ஸ் வேணும். ஓகேங்களா? அதாவது அ இது ஒரு ஆர்டர் வேணும். சின்டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர். ஓகேங்களா? ஸோ இது இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் வேணும் நம்மளுக்கு. இதனுடைய சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ம் ஒரு செலக்டார சூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? செலக்டார் என்னன்னு சொல்றேன் நானு. ஓகேங்களா? ஸோ அத நம்ம அங்க போயிட்டு நான் சொல்றேன். ரன் டைம்ல நம்ம ஒர்க் பண்றப்ப நான் சொல்றேன். ஓகேங்களா? நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் வந்து சின்டாக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துரலாம். ஓகேங்களா? அது தெரிஞ்சா தான் உள்ள போக முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அ சிஎஸ்எஸ் உடைய 2ண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பார்க்க போறோம்னா, சிஎஸ்எஸ் உடைய கமெண்ட்ஸ் ஓகேங்களா? சிஎஸ்எஸ் உடைய கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸ் பார்க்கலாம். கமெண்ட் எப்படி குடுக்குறோம் சிஎஸ்எஸ்ல அப்படிங்கிறது. ஓகே. 3 வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எப்படி ஆட் பண்ண போறோம். ஹவ் டூ ஆட் சிஎஸ்எஸ் ஓகேங்களா? அ எப்படி வந்து சிஎஸ்எஸ்ஸ ஆட் பண்ண போறோம். எங்க ஆட் பண்ண போறோம்? HTML பேஜ் நம்ம கிரியேட் பண்ணுவோம்ல. ஃபர்ஸ்ட் டாட் HTML அப்படி தானே கிரியேட் பண்ணுவோம். அது எந்தெந்த வழியில எல்லாம் கிரியேட் பண்ணுவோம். அதாவது அதுக்குள்ள இன்சர்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது 3 டைப் இருக்கு. ஓகேங்களா? அந்த 3 டைப்பையும் நான் உள்ள வர்றப்ப நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்ன்னு மட்டும் தான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 4தா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செலக்டார்ஸ் ஓகேங்களா? செலக்டார்ஸ் எப்படி சூஸ் பண்றது? ஸோ செலக்டார்ஸ் சூஸ் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல செலக்டார்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதுல வந்து ஒரு 4 டைப்பான செலக்டார்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த என்னென்ன செலக்டார்ஸ் இருக்குதுங்கிறத நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம சிஎஸ் எப்படி அப்ளை பண்ணலாம்ன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்றேன்னா, இத ஒர்க் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ டிரைவ்ல HTMLங்கிற ஃபோல்டருக்குள்ளார சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஒண்ணு நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஃபோல்டர நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன். இதுக்குள்ள வந்து நம்ம சேனலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, எர்த் டியூட்டோரியல் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு சேனல் நேம் மட்டும் தான் இருக்குது. நேம் போட்டு ஒரு லோகோ இருக்கு. ஓகேங்களா? சாரி. ஒரு லோகோ இருக்கு. இந்த லோகோ வந்து நம்ம இமேஜ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல நம்ம இமேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ, அதனால நான் என்னோட சேனல் நேம வந்து எடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ, சிஎஸ்எஸ்ல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆ நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோட் அத ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஓப்பன் பண்ணிக்கிட்டு, இப்போ ஃபைல்ல போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் குடுக்குறேன். ஓகேங்களா? ஓப்பன் ஃபோல்டர்ல HTML ஃபோல்டருக்குள்ளார சிஎஸ்எஸ்ங்கிற ஃபோல்டர நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? நம்மளுடைய
ஏரியாக்குள்ள வந்துட்டோம். ஓகேங்களா. நான் கிரியேட் பண்ணி வச்ச அந்த சிஎஸ்எஸ்குள்ளார வந்துட்டோம். இது ஆல்ரெடி லோகோ டாட் ஜேபிஜின்னு ஒரு ஃபைல் இருக்கு. அது அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா. இது அ நான் வந்து நல்லா ஸ்க்ரீன் தெரியணுங்கிறதுக்காக ஜூம் பண்ணி வச்சிருக்கேன் விசுவல் ஸ்டுடியோ கோட. ஓகேங்களா. இந்த இடத்துல போயிட்டு நியூ ஃபைல் அப்படிங்கிறத கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா. நான் இந்த வந்து நியூ ஃபைல் அப்படின்னு குடுத்துக்கிறேன். நீ இல்லன்னா இங்கேயே ரைட் கிளிக் பண்ணி நீங்க ஃபோல்டர்லயே கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு விசுவல் ஸ்டுடியோ கோட்ல கம்ஃபோர்ட்டா இருக்கனால இங்க பண்றோம். ஓகேங்களா. ஓகே. இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேர் என்ன வைக்கிறோம்னா, ம் என்ன வைக்கலாம்னா, அ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, சிஎஸ்எஸ் உடைய ஸ்டார்ட்டிங் தான பார்க்க போறோம். அதனால ஃபர்ஸ்ட் அ மை மை ஸ்டைல்ன்னு வைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு பெரிய பேர் வச்சுட்டேன். டாட் HTML அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். மை ஃபர்ஸ்ட் ஸ்டைல் டாட் HTML அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா. ஆ இல்லன்னா இட்ஸ் ஓகே. இந்த பேரே இருக்கட்டும். ஓகேங்களா. மை ஃபர்ஸ்ட் டாட் HTML அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அதாவது HTMLக்கு எலமெண்ட்க்கு தேவையான டிஃபால்ட்டா என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டேன். டாக் டைப், HTML, ஹெட் டேக், மெட்டா டேக், ஸோ டைட்டில், ஹெட், பாடி இதெல்லாமே கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதுல அ இத கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நல்லா தெரியுதா? ஓகேவா? ஸோ ஓகேங்களா. இப்ப இது ஓகே தானே? ஓகே. ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா, ஆ சாரி இந்த லெவலே ஓகேங்கிறாங்க. ஓகே. ஓகே தானே? ஓகே. அப்புறம் இதுல மெட்டா டாக்ஸ் எல்லாம் இதுல ஆட் பண்ணியிருக்கு. 2 தான் இருக்கு. ஸோ இன்னமும் நெறைய இருக்கு. ஒரு 6 டைப் என்னமோ இருக்கு மெட்டா டாக்ல. அந்த 6மே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம HTML செஷன் 1ல டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது எதுக்காக? என்னதுக்காக? ரியல் டைம்ல யூஸ் பண்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? நம்ம இதுல பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த டைட்டில வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். டைட்டில் வந்து என்னது? நம்மளுக்கு சிஎஸ்எஸ் அப்படின்னு குடுத்தேன். சிஎஸ்எஸ் ஸ்டைல் அப்படின்னு மாத்திட்டேன். ஓகேங்களா? ஆ ஓகே. இப்போ நான் ப்ரௌசர்ல போயிட்டு, மை ஃபர்ஸ்ட் ஸ்டைல்ன்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஃபைல டபுள் கிளிக் பண்ணி Google Chrome ப்ரௌசர நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஆ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி அங்க வந்திருக்குது. நம்ம இங்க குடுத்திருக்கிற அந்த பேரு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆ சிஎஸ்எஸ் அப்படிங்கிறதுல H1ல நான் போட்டுக்கிறேன். ஓகே டைட்டில். ஓகேங்களா? என்னது? கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு போட்டு ஓகேங்களா? இத போட்டுட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும். கேஸ்கேடிங் ஸ்டைல் ஜூம் பண்ணிக்கிட்டேன். 175 இருக்கு. ஓகேங்களா? ஸோ கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு நான் குடுத்துட்டேன். ஹெட்டிங் ஓகேவா? அடுத்தது இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல சிஎஸ்எஸ்ல நம்ம சின்டாக்ஸ் பத்தி பாத்துரலாம். ஓகேங்களா? H3 நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிஎஸ்எஸ் னுடைய சின்டாக்ஸ் அப்படிங்கிறத பாத்துரலாம். ஓகேங்களா? சிஎஸ்எஸ் உடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும் நம்மளுக்கு அப்படின்னா, இங்க பாருங்க. இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும் அப்டின்னா, ஒரு செலக்டார்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு ஃபார்மேட். நான் அந்த H4ல போடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு LECTORS செலக்டார்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது நம்மளுக்கு என்னவா இருக்கணும் அப்டின்னா, ஆ ஒரு ஓப்பன் அண்ட் குளோஸ் கர்லி பிரேஸஸ் இருக்கணும். ஓகேங்களா? கர்லி பிரேஸ் இருக்கணும். ஓகேவா? இதுதான் அதனோட ஃபார்மேட். இந்த ஓப்பன் அண்ட் குளோஸ் கர்லி பிரேஸஸ்க்கு உள்ளார ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கணும் அப்டின்னா, நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும். ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டி இருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் அத வந்து எப்படி செப்பரேட் பண்றாங்க? ப்ராப்பர்ட்டி இருக்கணும். 2வது வேல்யூ இருக்கணும். வேல்யூ அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியும், வேல்யூ நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டியும், வேல்யூ எப்படி செப்பரேட் பண்றாங்க அப்படின்னா, கோலன் அப்படிங்கிற ஒரு சிம்பல் வச்சு செப்பரேட் பண்றாங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ நம்மளுக்கு ஒரு செலக்டர்ஸ் இருக்கணும். அப்புறம் ஒரு கர்லி பிரேஸஸ் இருக்கணும். அப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும். அப்புறம் ஒரு வேல்யூ இருக்கணும். ஓகேங்களா? இத வந்து நம்ம செமிகோலன் வச்சு செப்பரேட் பண்ணியிருக்கோம். இது சாரி கோலன் வச்சு செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ நம்ம குடுக்கணும் கன்டினியூஸா அப்டின்னா, அத வந்து இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். சிஸ்டத்துக்கு புரியிற மாரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம குடுக்கணும். குடுத்தாச்சு. குடுத்த உடனேயும் நான் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்டின்னு எப்படி கம்ப்யூட்டருக்கு புரிய வைப்பேன் அப்டின்னா, இந்த செமிகோலன் அப்டிங்கிற ஒரு சிம்பல் குடுத்தோம்னா, நம்மளுக்கு இத இந்த இந்த செலக்டாருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து இதோட முடிஞ்சிருச்சு. அப்படின்னு நான் சிஸ்டம்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டேன். ஸோ ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் முடியிறப்ப கண்டிப்பா என்ன குடுக்கணும்? செமிகோலன் குடுக்கணும். ஓகேங்களா? சில டைம் செமிகோலன் ஏன் இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்றேன்னா, இந்த கோலன் வருமா? செமிகோலன் வருமா? டவுட் வந்துரும். ஸோ இது இல்லன்னா, இந்த ஃபார்மேட் இந்த சின்டாக்ஸ் இந்த ஃபார்மேட் இல்லன்னா, நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த செமிகோலன், கோலன்லாம் இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர்ட்டி, வேல்யூ. நம்ம இப்ப படிக்க போறது எல்லாமே ப்ராப்பர்ட்டி தான். ஒரு நெறைய ஒரு 1000க்கு மேல ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோத்தையும் நம்ம படிக்க போறதில்ல. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நான் வச்சுக்கிறோம். நம்மளுடைய தேவைகள் வர்றப்போ, அந்த இடத்துல அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க போறோம். திருப்பி நம்ம அத மைண்ட்ல வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஓகேங்களா? ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி மட்டும் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட்ல எல்லா ப்ராப்பர்ட்டியும் பார்ப்போம். அதுல வந்து ரேரா இருக்கிறத நாம அ ரேர் டைம்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல நாம என்ன பண்றோம்னா, ஒரு பேராகிராஃப் டேக்ன்னு எழுதுறேன். ஓகேங்களா? பேராகிராஃப் என்ன எழுதுறேன் அப்டின்னா
திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? பேராகிராஃப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? பி டாக் குடுத்துட்டு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பிரேக் வரணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஹரிசாண்டல் ரூல் போட்டு அது போட்டு நான் என்ன பண்றேன்னா, செப்பரேட் காட்டணுங்கிறதுக்காக நான் இப்படி போடுறேன். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? இப்போ இந்த பேராகிராஃப் டாக்ல திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் டெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதைய நான் இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். ஓகேங்களா? செலக்டர்ஸ் இருக்குன்னா, இது இங்க அங்க நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் டெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு நான் ஸ்டைல் எழுதணும். ஓகேங்களா? எங்க எழுதுறேன் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நாம இங்க எதுக்கு எப்படி ஸ்டைல் எழுத போறோம் அப்படின்னா, அதே H4ல போடுறேன். இன்லைன் ஸ்டைல். ஓகேங்களா? நம்ம இப்ப பார்க்கிறது எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, இன்லைன் ஸ்டைல் தான் இப்ப பண்ண போறோம். எதுக்கு? திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்க்கு இன்லைன்ல ஒரு ஸ்டைல் குடுக்க போறோம் நம்ம. ஓகேங்களா? ஓகே. இன்லைன்ல ஸ்டைல் எழுதுறது அப்படின்னா, எங்க எழுதுறது அப்படின்னா, இந்த பேராகிராஃப் ஆங்கிள் பிராக்கெட் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல இங்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நான் இங்க என்ன எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஓகே. நம்ம செலக்டர்ஸ் சொன்னீங்களே, செலக்டர்ஸ் நம்ம எப்படி எடுப்போம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? இதுல வந்து ஸ்டைல் அப்படிங்கிற அட்ரிபியூட் எடுத்துட்டோம். அதுல அதுல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த அ டெக்ஸ்ட்க்கு ஒரு கலர் வந்து ப்ளூ அப்படின்னு நான் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ப்ளூன்னு குடுத்துட்டேன். ப்ளூ குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். அப்போ நான் இங்க என்ன குடுத்துருக்கிறேன், ப்ராப்பர்ட்டி கோலன் வேல்யூ குடுத்துட்டேன். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு ப்ளூ அப்படிங்கிறது இந்த டெக்ஸ்ட்க்கு ஃபுல்லா அப்ளை ஆயிரும். ஓகேங்களா? அத நம்ம செக் பண்ணிருவோமா? இந்த செலக்டார்ஸ்ங்கிறது என்னன்னு சொல்றேன். ஓகேங்களா? நான் அது இன்னும் சொல்லல. இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸ்டைல் அப்படிங்கிற அட்ரிபியூட்ட தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இன்லைன் எழுதுறதுனால அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். ஸ்டைல் தான அப்ளை பண்ண போறோம். இன்லைன் எழுதுறதுனால ஸ்டைல் அப்படிங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அட்ரிபியூட். செலக்டார்ஸ் கிடையாது. செலக்டார்ஸ் இனிமேல் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? நான் அத சேவ் பண்ணிட்டு, இப்ப இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் வந்து என்ன கலர்ல இருக்குது நம்மளுக்கு? ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? இப்போ இதைய நான் என்ன பண்றேன்னா, ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேங்களா? ஃபாண்ட் சைஸ் வந்து என்னது? நம்மளுக்கு ஒரு 26 பிக்சல். அதாவது இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமா குடுத்துருக்கேன். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் இங்க முடிச்சுட்டு அடுத்ததுல குடுத்துருக்கேன். ஓகேங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபாண்ட் சைஸ் வந்து நம்மளுக்கு 26 பிக்சலுக்கு பெருசாயிருக்கு. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. புரியுதா? ஓகே. இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்லைன்ல நம்ம வந்து ஸ்டைல் எழுதி வச்சிருக்கிறோம். வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ இன்டர்னல்ல நம்ம ஸ்டைல் எழுதலாம். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, இன்னொரு பேராகிராஃப் டாக் எடுக்கிறேன். ஓகேங்களா? அதிலேயே எழுதலாம். ஸோ டிஃபரன்ஸ் தெரியணும்ங்கறதுக்காக நான் இங்க போடுறேன். ஓகேங்களா? திஸ் இஸ் திஸ் இஸ் மை செகண்ட் பேராகிராஃப் அப்டின்னு போட்டுட்டேன். டெக்ஸ்ட் அப்டின்னு போட்டுருக்கேன். டெக்ஸ்ட் 2 அப்டின்னு போட்டேன். சாரி 2 அப்டின்னு போட்டுருக்கேன். இது வந்து இந்த இடத்துல 1ன்னு போட்டுக்கிறேன். டிஃபரன்ஸ் தெரியணும்ங்கறதுக்காக. இப்போ நம்ம இன்லைன்ல ஸ்டைல் எழுதியிருக்கிறோம். ஒரு டெக்ஸ்ட் அங்க வந்திருக்கு. இப்ப இதுக்கு கீழ இன்னொரு டெக்ஸ்ட் வந்துரும். ஓகேங்களா? இங்க வந்து 2ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப நாம இதுக்கு எப்படி ஸ்டைல் எழுத போறோம் அப்டின்னா, இன்டர்னல்ல ஸ்டைல் எழுத போறோம். ஓகேங்களா? இது வந்து இத நான் வந்து எதுல போடுறேன்னா, H3லயே போடுறேன். H4ல போட்டிருக்கேன். இன்டர்னல் ஸ்டைல் அப்டின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? இன்டர்னல் ஸ்டைல். இப்போ நம்ம எதுக்கு இன்டர்னல் ஸ்டைல் பண்ண போறோம்? இதெல்லாம் ஹெட்டிங். ஓகேங்களா? இதெல்லாம் ஹெட்டிங். இப்போ இந்த பேராகிராஃப்க்கு நம்ம இன்டர்னலா ஸ்டைல் பண்ண போறோம். இன்டர்னல் ஸ்டைல் எங்க எழுதணும்? சிஎஸ்எஸ்ஸ பொறுத்தவரைக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் செக்ஷன்ல தான் எழுதணும். ஓகேங்களா? ஹெட் செக்ஷனுக்கு உள்ளார எழுதுறது தான் இன்டர்னல் ஸ்டைல். ஓகேங்களா? இன்லைன் ஸ்டைல்ங்கிறது அந்த எலமெண்ட்லயே எழுதுறது. ஓகேங்களா? இன்டர்னல் ஸ்டைல்ங்கிறது ஹெட் செக்ஷனுக்குள்ளார ஸ்டைல் எழுதுறது. ஓகேங்களா? உள்ளார இருக்கிற பாடிக்குள்ளார இருக்கிற எலமெண்ட்க்கு ஹெட் செக்ஷனுக்குள்ளார நம்ம ஸ்டைல் எழுதப் போறோம். அப்போ இங்க எழுதுறப்போ ஸ்டைல் அப்படிங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணோம். இந்த ஹெட் செக்ஷனுக்குள்ளார ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டாக் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? எலமெண்ட். ஓகேங்களா? ஸ்டைல் எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுக்குள்ளார இப்ப தான் நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு செலக்டர்ஸ சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? செலக்டர்ஸ சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நாம வந்து என்ன சூஸ் பண்ணணும்? இந்த பேராகிராஃப் டாக் இது இருக்குதா இங்க? இந்த பேராகிராஃப் டாக்குக்கு நம்மளுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இருங்க. நான் இதுக்கு எழுதணும்னா இதுக்கு அஃபெக்ட் ஆகும். ஒரு நிமிஷம் டிஃபரன்ஸ் மட்டும் காட்டுறேன். ஓகேங்களா? இத நான் வந்து கமெண்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்ப நம்ம இதுல என்ன பண்றோம்னா, இந்த இன்லைனையும் கமெண்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகே. நம்ம இன்டர்னல் பார்க்குறோம் இப்போ. இப்போ நம்ம செலக்டார்ஸ் சூஸ் பண்ணணும். செலக்டார்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, எலமெண்ட் உடைய பெயர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க செலக்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் எந்த எலிமெண்ட் இப்ப இந்த எலிமெண்ட்க்கு தானே இந்த பேராகிராஃப் எலிமெண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் பேராகிராஃப் டெக்ஸ்ட் 2 அப்படிங்கிறது எதுல இருக்குது? நம்மளுக்கு பேராகிராஃப் டாக்ல இருக்குது. இந்த பேராகிராஃப் டாக்க்கு நான் குடுக்கணும்னா, அப்போ அந்த
பேராகிராஃப் டேக்கோட எலிமெண்ட் நேம் எடுத்துக்கணும். அப்ப இருந்து பி அப்படிங்கிறது தான் அதனுடைய எலிமெண்ட் நேம். அடுத்தது என்ன இருக்கணும் நம்மளுக்கு இந்த இடத்துல? கர்லி பிரேசஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஓப்பன் அண்ட் குளோஸ் கர்லி பிரேசஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓப்பன் அண்ட் குளோஸ் கர்லி பிரேசஸ் குடுத்துட்டோம். ஓகேங்களா? குடுத்துட்டு இப்போ நம்ம உள்ளார என்ன எழுதணும்? ப்ராப்பர்ட்டி வேல்யூ அப்படிங்கிறது குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பர்ட்டி வேல்யூல நான் கலர் அப்படின்னு குடுத்துட்டு கோலன் குடுத்துட்டு, வேல்யூ வந்து ப்ளூ அப்படின்னு குடுத்துறேன். ஓகேங்களா? செமிகோலன் குடுத்து சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ஸ்டைல் அப்ளை பண்ணிருக்கோம். திஸ் இஸ் மை 2nd பேராகிராஃப் டெக்ஸ்ட் 2 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பிங்கிற செலக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ப்ராப்பர்ட்டிங்கிறது என்னது? கலர் அப்படிங்கிறது. கோலன் குடுத்துருக்கோம். வேல்யூங்கிறது அந்த கலர் என்ன கலர்? ப்ளூ அப்படிங்கிறது தான் அதனோடது. வேற வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம இப்படி குடுத்துருக்கோம். திஸ் இஸ் மை 2nd பேராகிராஃப் டெக்ஸ்ட் 2 அப்படின்னு குடுத்துருக்கோம். ஒரு இன்டர்னல்ல நாம ஸ்டைல் எழுதி முடிச்சுட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டைல் எப்படியெல்லாம் எழுதிக்க முடியும்? இன்லைன்ல எழுதிக்க முடியும். அப்புறம் இன்டர்னல்ல எழுதிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, 3 ஒன் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் அப்படின்னு 3 வகையா நம்ம ஸ்டைல எழுதிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ப்ராப்பர்ட்டினா என்ன? வேல்யூனா என்ன? அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஒருவேள பேக்கிரவுண்ட் கலர் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு எல்லோ குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோ குடுத்துட்டு நான் இங்க சேவ் பண்றேன். இங்க பாருங்க நம்மளுக்கு பேக்கிரவுண்ட் கலர் வந்து எல்லோ அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? டெக்ஸ்ட் வந்து என்னவா இருக்குது? ப்ளூவா இருக்குது. அப்போ இங்க பேக்கிரவுண்ட் கலர்ங்கிறது ப்ராப்பர்ட்டி. கோலனுக்கு அப்புறம் இருக்கிற எல்லோங்கிறது வேல்யூ. ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. நான் செமிகோலன் குடுத்துருக்கிறேன். ஸோ ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ குடுத்ததுக்கு அப்புறம் 2வது ப்ராப்பர்ட்டி வேல்யூக்கு அதே பேராகிராஃப் டாக் குடுக்கணும் அப்படின்னா செமிகோலன் குடுத்து, அடுத்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரூல். ஒருவேள நம்ம இந்த செமிகோலன் இந்த இடத்துல குடுக்காம விட்டுட்டு, சேவ் பண்ணிட்டு, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நம்மளுக்கு அது எதுவுமே அப்ளை ஆயிருக்காது. ஸோ அதுதான் அதனுடைய ரூல். இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சிஎஸ்எஸ்ல வந்து அவங்க ஒரு வரைமுறைகள வகுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அத அப்படியே ஃபாலோ பண்ணாவே போதும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தது இன்டர்னல்ஸ் சாரி இன்லைன் பார்த்துட்டோம், இன்டர்னல் பார்த்துட்டோம். எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் அப்படின்னா என்னது அப்படின்னா, ஏதாவது இப்ப நாம என்ன பண்ணியிருக்கோம், மை ஃபர்ஸ்ட் டாட் எச்டிஎம்எல் அப்படின்னு HTML பேஜ உருவாக்கிட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி வெளியில ஒரு சிஎஸ்எஸ் பேஜ உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? அது எப்படி அப்படின்னா, இங்க பாருங்க. நியூ ஃபைல்ங்கிற ஒரு ஃபைல கிரியேட் பண்றேன். அதுக்கு பேர் என்ன வைக்கிறேன்னா, மை சிஎஸ்எஸ் ஸ்டைல் அப்படின்னு டாட் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்ல சேவ் பண்றேன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம HTML ஃபைல்ல டாட் HTML அதாவது HTML எலமெண்ட்ட நம்ம கிரியேட் பண்ண ட்ரை பண்ணோம். அதனால நம்ம என்ன பண்ணணும், டாட் HTML அப்படிங்கிற ஃபார்மேட்ல சேவ் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ அதனுடைய எக்ஸ்டென்ஷன வந்து நம்ம என்னன்னு சேவ் பண்ணியிருக்கோம், டாட் சிஎஸ்எஸ். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஸ்டைல் மட்டும் தான் எழுதப் போறோம். ஓகேங்களா? இந்த பேராகிராஃப் இருக்கும், இந்த கலர் இருக்கும், பேக்கிரவுண்ட் கலர் இருக்கும், ப்ராப்பர்ட்டி வேல்யூ இருக்கும். அவ்வளவுதான். நம்ம ஸ்டைல் மட்டும் தான் எழுதப் போறோம். அப்ப நம்ம அதுக்கு ஒரு ஸ்டைல் எழுதுறதுக்கு அந்த ஃபார்மேட்ட எப்படி சேவ் பண்ணணும்னு சிஎஸ்எஸ்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டாட் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்ல சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதெல்லாம் எடுத்து விட்டுறலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு இவ்வளவு இதெல்லாம் தேவையில்ல. ஓகேங்களா? நம்ம இங்க போய்க்கலாம். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த டெக்ஸ்ட் இங்க இருக்கு. நான் அத சேவ் பண்ணிக்கிட்டேன். இந்த இன்டர்னல் ஸ்டைலையும் எடுத்து விட்டுர்றேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்டைல் பார்க்கலாம். ஓகே நெறைய இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இத நான் சேவ் பண்ணிட்டேன். இப்ப நம்மளுக்கு HTML டாக் இது இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேராகிராஃப்க்கு நம்ம ஸ்டைல் எழுதப் போறோம். ஓகேங்களா? எப்படி என்ன ஸ்டைல் எழுதப் போறோம் அப்படின்னா, எக்ஸ்டர்னல்ல ஸ்டைல் எழுதப் போறோம். ஓகேங்களா? இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டைல இங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இத நான் வந்து இப்போதைக்கு எடுத்து கமெண்ட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணி விட்டுட்டு, இப்போ இதுல இந்த பேராகிராஃப்ல நான் என்ன பண்றேன்னா இப்போ நம்ம என்ன எதுக்கு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணணும்? இந்த பேராகிராஃப்க்கு தானே. அப்ப நான் என்ன பண்றேன்னா, நம்ம கிரியேட் பண்ணி வச்ச மை சிஎஸ்எஸ் ஸ்டைல் டாட் சிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைலுக்கு வந்துட்டு, அ பேராகிராஃப் டாக் பேராகிராஃப் செலக்டர சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கர்லி பிரேஸஸ் ஓப்பன் அண்ட் குளோஸ் போட்டுட்டேன். போட்டுட்டு இதுல வந்து என்ன போடணும் அப்படின்னா, கலர் டெக்ஸ்ட்டோட கலர் வந்து கிரீன் அப்படின்னு குடுத்துட்டேன். ஓகேங்களா? அடுத்தது பேக்கிரவுண்ட் கலர் ஆரஞ்ச் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஏதோ ஒரு கலர் குடுத்துருக்கேன். குடுத்துட்டு நான் இங்க சேவ் பண்ணிட்டு, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் வந்திருக்கு. ஆனா கலரும் அந்த பேக்கிரவுண்ட் கலரும் நம்மளுக்கு அப்ளை ஆகல. ஓகேங்களா? ஏன் அப்ளை ஆகல அப்டின்னா, இந்த HTML ஃபைலையும், இந்த CSS ஃபைலும் செப்பரேட். வேற வேற ஃபைலு. அப்போ இந்த HTML ஃபைலுக்கு தெரியாது. இந்த இடத்துல CSSன்னு ஒரு ஃபைல் எழுதியிருக்கிறாங்க. அந்த ஃபைல்ல நம்ம பேராகிராஃப்க்கு தகுந்த மாரி ஒரு ஸ்டைல் எழுதியிருக்கிறாங்க அப்டின்னு இந்த HTML ஃபைலுக்கு தெரியாது. அப்ப இந்த HTML ஃபைலுக்கு நாம தெரிய வைக்கணும் அப்டின்னா, அதனுடைய லிங்க்க நாம குடுக்கணும். எங்க அப்டின்னா, ஹெட் செக்ஷன்ல குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் ஷீட் தான் ரொம்ப இம்பார்டன்ட் ஈஸியா இருக்கு. ஓகேங்களா? இதுல நாம என்ன பண்றோம்னா
ஒரு ஸ்டைலுக்கு உண்டான ஒரு இத கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? அதுக்கு லிங்க் அப்படின்னு நம்ம குடுக்க போறோம். ஓகேங்களா? லிங்க் ரிலேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிறது டிஃபால்ட். அதோட அட்ரிபியூட்ல அது அது டிஃபால்ட்டா வந்து உட்காந்துருச்சு. ஓகேங்களா? ஹெச்ரெஃப் அப்படிங்கிறதுல ஹைப்பர் ரெஃபரன்ஸ்ல இப்ப தான் அதுக்கு உண்டான பெயர குடுக்குறோம். ஓகேங்களா? இப்ப மை ஸ்டைல் சிஎஸ்எஸ் டாட் ஸ்டைல் நான் பேர் வச்சிருக்கிறேன். அந்த பேர யூஸ் பண்ணி டாட் சிஎஸ்எஸ் அந்த ஃபார்மேட்ட நான் கரெக்ட்டா இங்க போட்டுட்டேன். ஓகேங்களா? ஒருவேள இந்த நேம் தப்பா இருந்தாலோ, இந்த டாட் சிஎஸ்எஸ்ங்கிற ஃபார்மேட் குடுக்காம இருந்தாலோ, நம்மளுக்கு வந்து எரர் காட்டும். இப்போ இந்த HTML ஃபைலுக்கு தெரியும். இந்த இடத்துல வெளியில மை ஸ்டைல் சிஎஸ்எஸ்ங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைல்ல இந்த பேராகிராஃப் டேக்குக்கு உண்டான ஸ்டைல அவங்க எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு இந்த HTML ஃபைல் என்ன பண்ணிக்கும், இப்ப புரிஞ்சு வச்சுக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம அதுக்கு ஒரு அ அதுக்கு தெரிய வச்சுட்டோம். ஓகேங்களா? அதுக்கு புரிய வச்சுட்டோம். ஓகேங்களா? அப்போ நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணையில பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குடுத்த டெக்ஸ்ட்டோட கலர் வந்து கிரீனா மாறிடுச்சு. அந்த பேக்கிரவுண்ட் கலர் வந்து ஆரஞ்சு கலரா மாறிடுச்சு. எங்க நான் எக்ஸ்டர்னல் குடுத்த இடத்துல. ஓகேங்களா? ஓகே. ஒருவேள இந்த பாத்துல இந்த இடத்துல மை சிஎஸ் ஸ்டைல் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? எங்க இருக்குது நீங்க ஃபோல்டர் பக்கத்துல பாருங்க. அதாவது HTML ஃபைல் இங்க இருக்குது. இதுதான் நம்ம HTML ஃபைல். இது வந்து CSS ஃபைல். இதுக்கு பக்கத்திலேயே இருக்குது. ஓகேங்களா? ஒருவேள நியூ ஃபோல்டர் அப்படின்னு அதுக்குள்ள ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஃபோல்டருக்குள்ளார நீங்க சிஎஸ்எஸ் எல்லாம் தனியா வச்சுக்கலாம். ஓகேங்களா? சிஎஸ்எஸ் அதனுடைய அது தனியா இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்குது. அப்போ இங்க வந்து நாம இங்க போயிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு, இப்போ நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இது போயிடுச்சு. ஏன்னா இந்த பாத் வந்து இப்ப தப்பு. ஓகேங்களா? அது எங்க இருக்குது? இந்த ஃபோல்டருக்கு உள்ளார இருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம அந்த பாத் கரெக்ட்டா சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இங்க போயிட்டு இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி, இத காப்பி பண்ணி, அந்த பாத்த காப்பி பண்ணிக்கணும். பாத்த காப்பி பண்ணி, இங்க கரெக்ட்டா போட்டுறணும். ஓகேங்களா? போட்டுட்டு, எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா? இல்லன்னா இங்க வச்சு கூட காப்பி பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி காப்பி பாத் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல காப்பி பாத் குடுத்துட்டு, ஆ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது அப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த HTML ஃபைலுக்கு எ இந்த ஸ்டைல் ஷீட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. hrefக்குள்ளார href அட்ரிபியூட்ல டிரைவ்ல HTMLங்கிற ஃபோல்டருக்குள்ளார சிஎஸ்எஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ளார இன்னொரு சிஎஸ்எஸ்ங்கிற ஃபோல்டர் இருக்கு. அந்த சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ளார ஒரு மை சிஎஸ்எஸ் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னு இப்ப எதுக்கு தெரிய வச்சுட்டோம் நமக்கு? HTML ஃபைலுக்கு தெரிய வச்சுட்டோம். ஓகேங்களா? ஓகே. இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நம்மளுடைய வசதிக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அவ்ளோ ஃபோல்டருக்குள்ள இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நான் இங்கேயே கொண்டு வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பக்கத்திலேயே இருக்கட்டும். நம்ம அடிக்கடி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதையும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, மை ஸ்டைல் டாட் சிஎஸ் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்லைன்ல ஸ்டைல் எழுதுறதுன்னா, இந்த இடத்துல எழுதணும். ஓகேங்களா? இன்டர்னல்ல ஸ்டைல் எழுதணும்னா, ஹெட் செக்ஷன்ல ஒரு ஸ்டைல்ங்கிற ஒரு எலமென்ட்ட யூஸ் பண்ணி, அப்புறமேட்டு நம்ம என்ன எழுதணும்? ஸ்டைல் எழுத ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ அ எக்ஸ்டர்னல் எழுதுறோம்னா, எக்ஸ்டர்னல் எழுதிட்டு, அத லிங்க் அப்படிங்கிற ஒரு டாக் யூஸ் பண்ணி, அதாவது செல்ஃப் குளோசிங் டாக். அதுக்கு வந்து குளோசிங் டாக் கிடையாது. பாத்துங்க நல்லா பாத்துக்கோங்க. இமேஜ் டாக்லாம் பாத்துருப்போம் நம்ம அதுல. அதே மாரி இந்த லிங்க் டாக்குக்கும் ஒரு என்ன கிடையாது நம்மளுக்கு ஒரு ஆ குளோசிங் டேக் கிடையாது. ஓகேங்களா? ஸ்லாஷ் போட்டு பண்ணுவோம்ல. இங்கலாம் பண்ணியிருக்கோம்ல குளோசிங் டேக். அந்த மாரி குளோசிங் டேக் கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? இப்போ திஸ் இஸ் மை செகண்ட் பேராகிராஃப் டெக்ஸ்ட் 2ன்னு வச்சிருக்கான். இதுக்கு நம்ம ஆல்ரெடி கலர் என்னன்னு பண்ணிட்டோம். ஒரு கலர் டெக்ஸ்ட்டோட கலர் கிரீனு, பேக்கிரவுண்ட் கலர் ஆரஞ்சுன்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? நான் இன்லைன்ல ஒரு ஸ்டைல் எழுதுறேன் பாருங்களேன். இப்போ என்ன பண்றேன்னு. இப்போ ஸ்டைல்ங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணி கலர் அப்படின்னு நான் குடுக்குறேன். கலர் வந்து நம்மளுக்கு ரெட் அப்படின்னு ஓகேங்களா? ரெட்ன்னு மாத்திட்டு பேக்கிரவுண்ட் கலர் அத வந்து என்னன்னு மாத்துறேன். சாரி வேற கலர் என்ன வைக்கலாம்? ஒரு அ கிரீன் ஓகேங்களா? கிரீன் அப்படின்னு மாத்துறேன். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு, இப்ப இங்க போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டெக்ஸ்ட்டோட கலர் ரெட்டாவும், பேக்கிரவுண்டோட கலர் பார்த்தீங்கன்னா, கிரீனாவும் மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதுலருந்து என்ன தெரியுது? இங்க பாருங்க. நம்மளுக்கு எக்ஸ்டர்னல்ல நம்ம ஒரு ஆல்ரெடி சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணியாச்சு. ஆனா இருந்தாலும், நம்மளுக்கு இப்போ இன்லைன்ல என்ன எழுதியிருக்கிறோமோ, அதுக்கு தான் அது என்ன பண்ணியிருக்குது, ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்திருக்குது. ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரே எலமென்ட்க்கு வேற வேற இடத்துல எழுதுனா, கண்டிப்பா என்ன ஆகும்? ஒரு அன்னவுன் ரிப்போர்ட் தான் கிடைக்கும். ஓகேங்களா? என்னது அப்டின்னா, இந்த ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பேராகிராஃப்க்கு பார்த்தீங்கன்னா, இன்லைன்ல நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டைல் எழுதியாச்சு. ஓகேங்களா? அதுக்கு மறுபடியும் நாம என்ன பண்ணியிருக்கோம்னா, எக்ஸ்டர்னல்ல வந்து ஒரு ஸ்டைல் எழுத ட்ரை பண்றோம். ஓகேங்களா? அப்பவும் நம்மளுக்கு அது வொர்க் ஆகல. ஓகேங்களா? இப்ப அதே பேராகிராஃப்க்கு இன்டர்னல் நான் ஒரு ஸ்டைல் எழுதுறேன் பாருங்க. இன்டர்னல்ல டெக்ஸ்ட்டோட கலர் வந்து என்னவா இருக்கணும்? கலர் வந்து இப்ப வந்து ப்ரவுன் குடுத்துர்றோம். ஓகேங்களா? டிஃபரன்ஸ் தெரியணும். பேக்கிரவுண்ட் கலர் வந்து பிங்க்ன்னு குடுக்குறேன். ஓகேங்களா?
பிங்க்ன்னு குடுத்துட்டு, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஓகேங்களா? இப்போ அப்ளை ஆகல. நல்லா பாருங்க. என்ன ஆயிடுச்சு? அப்ளை ஆகல. இன்லைன்ல என்ன குடுத்துருக்கிறோமோ, அதுக்கு தான் இப்பவும் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்திருக்குது. ஓகேங்களா? சேம் இதே பேராகிராஃப் எலமென்ட்க்கு இன்டர்னல்ல அதே ஸ்டைல்ல தான் எழுதி வச்சிருக்கிறோம். வேற கலர் குடுத்து வச்சிருக்கிறோம். இன்டர்னல்லயும் ஸ்டைல் எழுதி வச்சிருக்கோம். எக்ஸ்டர்னல்லயும் ஸ்டைல் எழுதி வச்சிருக்கோம். ஆனா எதுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்துருச்சு? இன்லைன்ல எழுதுனதுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்துருச்சு. ஓகேங்களா? ஒருவேள நம்ம இன்லைன்ல எழுதுனத தூக்கி விட்டுறலாம். ஓகேங்களா? டெலீட் பண்ணிறலாம். ஓகேங்களா? டெலீட் பண்ணிட்டு இன்டர்னல்லயும், எக்ஸ்டர்னல்லயும் மட்டும் நம்ம அதே பேராகிராஃப் எலமென்ட்க்கு ஸ்டைல் இருக்குது. ஓகேங்களா? இது நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு எது அப்ளை ஆயிருக்குன்னு பாருங்களேன். இதுதானே அப்ளை ஆயிருக்கு. இன்டர்னல் என்ன குடுத்திருக்கோமோ, அதுக்கு தான் அது ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்துருச்சு. ஓகேங்களா? இப்ப எதுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்திருக்குது? இன்டர்னல்ல ஒரு பேராகிராஃப் டேக்குக்கு என்ன குடுத்திருக்காங்க? ஸ்டைல் என்ன குடுத்திருக்காங்களோ, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்துருச்சு. டெக்ஸ்ட் வந்து ப்ரவுனா இருக்குது. பேக்கிரவுண்ட் கலர் வந்து பிங்க்கா இருக்குது. ஓகேங்களா? ஆனா எக்ஸ்டர்னல்ல குடுத்ததுக்கு அது குடுக்கல. ஓகேங்களா? சோ அதுதான் அந்த இடத்துல நம்மளுக்கு டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இன்டர்னல் இருக்கிறத நான் டெலீட் பண்ணி விட்டுர்றேன். ஓகேங்களா? எல்லாத்தையுமே எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டுட்டு சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்ப பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் எழுதியிருக்கிற கலர் அண்ட் பேக்கிரவுண்ட் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ அவ்வளதான். சோ இதுதான் அதுக்கும், இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். எதுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகேங்களா? சோ நான்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எரர்லாம் வந்துச்சு. சின்ன சின்ன எரர். சோ எதுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஓகேங்களா? இந்த இடத்துலயும் ஸ்டைல் அப்ளை பண்ணிருவோம் ஒரே எலமென்ட்க்கு. இந்த இடத்துலயும் ஸ்டைல் அப்ளை பண்ணிருவோம் ஒரே எலமென்ட்க்கு. ஏன் அப்ளை ஆகல? நான் தான் மாத்திக்கினே அப்படின்னு சொல்லி இந்த கன்ஃப்யூஷன்லாம் வரும். சோ இதெல்லாம் முன்னாடியே நாங்க ஒரு கிளாரிட்டிக்காக சொல்றேன். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? சோ இந்த மாரி என்ன எல்லாம் எரர் ஃபேஸ் பண்ணமோ, அது எல்லாத்தையுமே இதுல சொல்றேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் இருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. சோ ஓகே. இப்போ நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இன்லைன்ல எப்படி ஸ்டைல் கிரியேட் பண்றது? இன்டர்னல்ல எப்படி ஸ்டைல் கிரியேட் பண்றது? எக்ஸ்டர்னல்ல எப்படி ஸ்டைல் கிரியேட் பண்றது? அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஓகே. இந்த பேராகிராஃப் டாக் இப்படியே இருக்கு. இப்போ நாம அடுத்தது போலாம். ஓகேங்களா? இப்போ அ என்ன பண்ணலாம் அப்டின்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து அ இன்ஃபர்மேஷன் தான் குடுக்க விரும்புறேன். ஓகேங்களா? என்னது ஒரு கோட் எடிட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுல இது வந்து அ என்ன சொல்ல வர்றேன் அப்டின்னா, இந்த இந்த ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ இருக்குதுல்ல. இந்த செலக்டர்ஸ் யூஸ் பண்ணி பேராகிராஃப் டாக் யூஸ் பண்ணி இது வந்து எதுக்காக ஒரு கோடர் எடிட் பண்றவர் வந்து பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேராகிராஃப் செலக்டர் வந்து எதுக்காக சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியாது. ஓகேங்களா? அப்போ நான் இத சொல்லணும்னு நெனைக்கிறேன். அதாவது கோட் ரெடி பண்றவங்ககிட்ட. என்ன சொல்லணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, அ திஸ் அ அ சின்ட இந்த திஸ் அ இது என்ன சொல்லலாம்னா, ம் செலக்டர்ஸ் அதாவது திஸ் பேராகிராஃப் டாக் ஃபார் டெக்ஸ்ட் அ அ செகண்ட் செகண்ட் பேராகிராஃப். செகண்ட் பேராகிராஃப் நான் சொல்ல விரும்புறேன். ஓகேங்களா? சோ இத நான் வந்துட்டு எங்க சிஎஸ்எஸ்ல அங்க டிஸ்ப்ளே பண்ண வைக்கக் கூடாது. ஓகேங்களா? அதாவது ஒரு புரோகிராமர் வந்து இத தெரிஞ்சுக்கிறாங்க அப்டின்னா, அத வந்து அவங்களுக்கு அத காட்டக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, இத கமெண்ட் பண்ணி விடணும். ஓகேங்களா? அப்ப நான் வந்து எ என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, ஆ ஸ்லாஷ் ஸ்டார் குடுக்கணும். அதே மாரி ஸ்லாஷ் ஸ்டார் குடுக்கணும். ஓகேங்களா? சோ ஃபார்வர்ட் ஸ்டார் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் பேக்வர்ட் ஸ்லாஷ் குடுத்து முன்னாடி ஸ்டார் குடுக்கணும். ஓகேங்களா? இப்படி குடுத்தா அதுக்குள்ள குடுத்தது வந்து என்ன பண்ணாது நம்மளுக்கு கோட எண்ட் அஃபெக்ட் பண்ணாது இந்த இடத்துல. ஓகேங்களா? சோ இதுல ஒருவேள நாம இத எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டு இங்க குடுக்கலாம். சேவ் பண்ணிட்டு நாம இங்க போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்றோம். சோ நம்மளுக்கு வந்து இது அப்ளை ஆகல. ஓகேங்களா? ஏதோ ஒரு எரர் காட்டுது. ஏன்னா, இந்த டெக்ஸ்ட்ட வந்து நான் யாருக்கு சொல்ல விரும்புறேன்? கோட் எழுதுறவங்களுக்கு மட்டும் தான் சொல்ல விரும்புறேன். யூசருக்கு நான் இத காட்ட விரும்பல. ஓகேங்களா? அப்ப வந்து என்ன நடக்குது இந்த இடத்துல அப்டின்னா, கமெண்ட் குடுத்துறணும். ஓகேங்களா? கமெண்ட் குடுத்துறணும். சிஎஸ்எஸ்ல கமெண்ட் குடுக்குறதுக்கு ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா, கீபோர்ட் கீபோர்ட்ல கீபோர்ட் கமெண்ட் ஃபார் சிஎஸ்எஸ் அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஜிடிஆர்எல் அதோட என்ன குடுக்கணும் அப்டின்னா, அ ஸ்லாஷ் இந்த ஸ்லாஷ் குடுக்கணும். இல்ல இத நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்டின்னா, ஈஸியா இப்போ இவ்ளோ ஒரு டைப் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்ல. எப்படி டைப் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்ல. இந்த மாரி போயிட்டு இங்க ஸ்லாஷ் குடுத்து, ஒரு ஸ்டார் குடுத்து, மறுபடியும் இந்த இடத்துல லாஸ்ட்ல வந்து என்ன பண்ணணும், இங்க ஒரு ஸ்டார் குடுத்து, மறுபடியும் ஒரு ஸ்லாஷ் குடுத்து, இது கமெண்ட் அப்டின்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஓகேங்களா? டைரக்ட்டா என்ன பண்ணிடலாம் இத இப்டி கண்ட்ரோல் ஸ்லாஷ் அடிச்சீங்கன்னா கமெண்ட் ஆயிரும். மறுபடியும் கண்ட்ரோல் ஸ்லாஷ் அடிச்சீங்கன்னா, கமெண்ட் வந்து ரிலீவ் ஆயிரும்.
இல்ல அவ்வளோதான் வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? நான் திருப்பி கமெண்ட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ நம்ம வந்து சிஎஸ்எஸ் உடைய சின்டாக்ஸ் பார்த்துட்டோம். எப்படி இருக்கணும்? செலக்டார்ஸ் இருக்கணும். அப்புறம் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். வேல்யூ இருக்கணும். இன்லைன்ல பண்ணோம்னா, இன்லைன்ல ஸ்டைல் பண்ணணும். இன்டர்னல்ல பண்ணணும். எக்ஸ்டர்னல்ல பண்ணணும். ஓகேங்களா? இன்லைன்ல எழுதிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்கும். இன்டர்னல்ல எழுதியிருக்கீங்க அப்படின்னா, இன்டர்னல், எக்ஸ்டர்னல்ல இதுல எதுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் அப்படின்னா, இன்டர்னலுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3ல எதுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்லைனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்கும். இன்டர்னல், எக்ஸ்டர்னல்ல எதுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்கும் அப்படின்னா, இன்டர்னலுக்கு தான் ஃபர்ஸ்ட் குடுக்கும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் தான் எக்ஸ்டர்னல் எடுத்துக்கும். அதனால ஏதாவது ஒண்ண தெளிவா யூஸ் பண்ண கத்துக்கோங்க. ஓகேங்களா? யூஸ் பண்ண பழகிக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, கோடர்ஸ் எக்ஸ்டர்னல்ல தான் ஸ்டைல அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இப்போ Flipkart, Amazon வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, அ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஃபெஸ்டிவலுக்கு இப்போ நார்மலா இருக்கிற ஒரு டேஸ்ல பார்த்தீங்கன்னா, அதனுடைய வெப்சைட்டுடைய பேக்கிரவுண்ட் கலரு, டெக்ஸ்ட்டோட கலரு, அப்புறம் அதனுடைய இமேஜோட கலர்லாம் பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்லாம் ஒரு அழகா தெரியும். ஓகேங்களா? ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு அதாவது வேற எப்படி சொல்றது? வேற ஒரு ஃபெஸ்டிவல் வந்துருச்சுன்னா என்ன பண்ணிருவாங்கன்னா, திடீர்னு அதோட ஸ்டைல்லாம் மாறி இருக்கும். ஓகேங்களா? பொங்கல் ஃபெஸ்டிவல்னா அது ஸ்டைல் மாறி இருக்கும். கிறிஸ்துமஸ்னா அதனோட ஸ்டைல்லாம் மாறி இருக்கும். தீபாவளினா தீபாவளியோட ஸ்டைல்லாம் வந்து அப்ளை ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்போலாம் ஒவ்வொரு டைமும் அத எழுதிட்டே இருக்க மாட்டாங்க. ஓகே என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, இன்னொரு லிங்க் ஒண்ணு கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? லிங்க் ஒண்ணு கிரியேட் பண்ணி, நான் இந்த இடத்துல ஓகேங்களா? இந்த நேரத்துல தீவாளி டாட் சிஎஸ் அப்படிங்கிற பட்சத்துல நான் இந்த HTMLக்கு என்ன பண்ணிக்கலாம்? அ இன்னொரு இப்போ இன்னொரு லிங்க் கிரியேட் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம்னா, அதுல அ கிறிஸ்மஸ் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒரு ஸ்டைல் ஷீட் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஸ்டைல் ஷீட்ட வந்து நான் கிரியேட் பண்ணி இங்க கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நான் தீவாளி டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அ கிறிஸ்மஸ் டாட் சிஎஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல வந்து இது தீபாவளிக்கு உண்டானத வந்து எழுதுவேன். ஓகேங்களா? தீபாவளிக்கு உண்டான ஸ்டைல் வந்து என்ன நான் இங்க கிரியேட் பண்ண எல்லா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1000க்கு மேல ஒரு 10,000, 4000 அப்படிங்கிற ரேஞ்ச்ல HTML எலமெண்ட் எல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணியிருப்பேன், தீபாவளிக்கு உண்டான ஸ்டைல் அப்ளை பண்ணி வச்சிருப்பேன். ஓகேங்களா? தீபாவளி வந்ததுன்னா என்ன பண்ணிடலாம், இத டைரக்ட்டா இத எடுத்து விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த ஸ்டைல் ஷீட் கமெண்ட் பண்ணி விட்டுறலாம். இப்போதைக்கு இது கரெக்ட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கிறிஸ்துமஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அத கமெண்ட் பண்ணி விட்டுறலாம். இப்ப தீபாவளி வந்துருச்சு. நான் தீபாவளில என்ன பண்ணியிருப்பேன், எல்லா ஸ்டைல்லயும் அத எழுதி வச்சிருப்பேன். எதுக்கு? இங்க இருக்கிற HTML எல்லா எலமென்ட்டுக்கும். ஓகேங்களா? அப்ப நான் அத ஆக்சஸ் பண்ணி விட்டுறலாம். அப்ப அது வொர்க் ஆகும். இப்ப நான் என்ன பண்ணேன், கிறிஸ்துமஸ் வந்துருச்சா, சரி கிறிஸ்துமஸ்க்கு உண்டான ஸ்டைல் ஆக்சஸ் பண்ணிட்டு, தீபாவளிக்கு உண்டானத நான் என்ன பண்ணிடலாம், டீஆக்டிவேட் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணி விட்டுறலாம். கமெண்ட் பண்ணி விட்டா கிறிஸ்துமஸ்க்கு உண்டான ஸ்டைல் லிங்க் எல்லாம் நம்மளுக்கு ஈஸியா டிஃபால்ட்டா என்னென்ன தேவையோ, அந்த நேவிகேஷன் மெனு பாரு, ஒரு லோகோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு உண்டானது, கிறிஸ்துமஸ்க்கு உண்டானது டிஃபால்ட்டா அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ஸ்டைல் அப்ளை ஆயிட்டே போயிட்டே இருந்துக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டர்னலா கிரியேட் பண்றது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு இது தேவையில்ல. ஸோ இந்த தீபாவளி, கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணி விட்டுர்றேன் அப்படின்னா, ஆ டெலிட் பண்ணி விட்டுர்றேன். ஓகேங்களா? நம்ம 2டே 2 ஃபைல வச்சு மத்த வொர்க் எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல மை சிஎஸ்எஸ் ஸ்டைல் சிஎஸ்எஸ்ன்னு இருக்கு. ஓகேங்களா? அவ்வளோ பெரிய பேரா இருக்கிறதுனால நான் என்ன வைக்கிறேன்னா, பேர மாத்துறேன். ஓகேங்களா? மை ஸ்டைல் அப்படி டாட் சிஎஸ்எஸ் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இந்த இடத்துலயும் ஆ நம்ம என்ன பண்ணிக்கலாம், லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க்ல மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் போலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகேங்களா? சின்டாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். கமெண்ட்ஸும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நாம என்ன பார்க்குறோம் அப்டின்னா, இந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ல அ H3லயே போடுறேன். என்ன போடுறோம் அப்டின்னா, ஆ செலக்டார்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? செலக்டார்ஸ் அப்டின்னு சொல்றோம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி செலக்டார்ஸ் தான் இங்க போட்டுருந்தோம். ஓகேங்களா? இந்த இடத்துல செலக்டார்ஸ் தான் இப்ப பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? இதுல செலக்டார்ஸ் அப்டிங்கிறதுல என்னென்ன டைப் வகையான செலக்டார்ஸ் இருக்குது அப்டின்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு சொல்லணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்? ஆ பி அப்படிங்கிற ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டோமா? அப்ப என்ன பேராகிராஃப் டேக் எடுத்துட்டோம். அப்ப பேராகிராஃப் எலமெண்ட் ஓகேங்களா? அப்ப எலமெண்ட் செலக்டார் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல. ஓகேங்களா? அப்ப அது என்ன அர்த்தம்? நம்மளுக்கு எலமெண்ட் செலக்டார் யூஸ் பண்ணியிருக்கோம். செலக்டார்ஸ்ல என்ன செலக்டார்ஸ்? அது H4ல எலமெண்ட் செலக்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எலமெண்ட் செலக்டார்ஸ். ஓகேங்களா? அதத்தான் நம்ம இப்ப இங்க யூஸ் பண்ணியிருந்தோம். அப்போ பிங்கிற ஒரு எலமெண்ட் செலக்டார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது வேற என்ன செலக்டார்ஸ் இருக்குது அப்படின்னா, அதையும் H4ல போடுறேன். ஐடி செலக்டார்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது கிளாஸ் செலக்டார்ஸ் அப்படின்னு கிளாஸ் செலக்டார்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது
நம்மளுக்கு வேற என்ன செலக்டார்ஸ் இருக்குது? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ம் ஆ யுனிவர்சல் செலக்டார்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது H4ல வேற என்ன இருக்கு அப்படின்னா, ம் அ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவோமா? எல்லாத்தையும் செலக்ட் பண்றதுக்கு குரூப் செலக்டார்ஸ் அப்படி ஓகேங்க. அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? இல்லன்னா லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். லிஸ்ட் செலக்டர் அப்படி கூட பண்ணலாம். லிஸ்ட் வேணாம். சரி குரூப் செலக்டார்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? குரூப் செலக்டார்ஸ் ஓகேவா? ஓகே. ஸோ இப்படி வந்து நான் வந்து செலக்டார்ஸ இப்படி ஒரு அ ஒ 1, 2, 3, 4 5 வகைப்படுத்தி வச்சிருக்கோம். ஓகேங்களா? 5 வகைப்படுத்தி வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ இதுல நம்ம யூஸ் பண்ண செலக்டார்ஸ் என்னது? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது எலமெண்ட் செலக்டர். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டைமும் எக்ஸ்டர்னல்ல போயிட்டு இங்க வந்து சொல்லிட்டு இருந்தா கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியாது. அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இதனுடைய இத வந்து கம்மி பண்றேன். ஓகேங்களா? ஜூமுக்கு லெவல் கம்மி பண்ணோம்னா, ஸ்க்ரீன் தெரியனால தெரியாதுன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே. எக்ஸ்டர்னல்லயே சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இது லிங்க் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த இடத்துல நான் என்ன நெனச்சேன்னா, இந்த இடத்துல ஸ்டைல் ஒண்ணு இன்டர்னல் ஸ்டைல் ஒண்ணு கிரியேட் பண்ணி அதுல சொல்ல நெனச்சேன். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? இப்போ சென்ட்ரல்ல கொண்டு வந்து வச்சுக்கலாம். பாடிக்குள்ளார நம்ம குடுத்திருக்கிற H1, H3 எல்லாம் இருக்கு. ஹெச்ஆர்க்கு நம்ம குடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. ஓகே. இப்ப நம்ம என்ன பார்க்க போறீங்கன்னா, இந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ல செலக்டார்ஸ் பார்க்குறோம். ஓகேங்களா? செலக்டார்ஸ்ல எலமெண்ட் செலக்டார் இருக்குது, ஐடி செலக்டார் இருக்குது, கிளாஸ் செலக்டார் இருக்குது. அப்புறம் யுனிவர்சல் செலக்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் செலக்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இது ஒண்ண வச்சே நம்ம இது எல்லாத்தையும் பார்த்துரலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பி அப்படிங்கிறது என்னது? ஒரு எலமெண்ட் செலக்டர். பிங்கிற ஒரு எலமெண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறனால, எலமெண்ட் செலக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் எலமெண்ட் செலக்டர். ஸோ செகண்ட் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஐடி செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஐடி செலக்டர்ஸ் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன் பேராகிராஃப. திஸ் இஸ் மை செகண்ட் பேராகிராஃப்ன்னு இருக்குது. நான் என்ன பண்றேன்னா, 3 பேராகிராஃப் டெக்ஸ்ட் 3 அப்படின்னு மாத்துறேன். ஓகேங்களா? ஓகேவா? ஸோ இத மாத்திட்டேன். இப்போ நம்மகிட்ட இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 டெக்ஸ்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மை 3 பேராகிராஃப் டெக்ஸ்ட் 3 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இத நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல திஸ் இஸ் மை 3 பேராகிராஃப் டெக்ஸ்ட் 3 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? நாம என்ன பண்ணிட்டோம், இந்த பேராகிராஃப்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் எழுதியிருக்கிறதுனால, இதுக்கும் அப்படி சேர்ந்து அப்ளை ஆயிடுச்சு. 3க்கும் அப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஐடி அப்படிங்கிற ஒரு செலக்டார் பார்த்தோம்ல. ஐடி செலக்டார யூஸ் பண்ணி இந்த 3 பேராகிராஃப் டெக்ஸ்ட்க்கு நான் வேற ஒண்ணு சேஞ்ச் பண்ண போறேன். அப்ப ஓகேங்களா? நான் HTMLலயே ஏற்கனவே ஐடி அட்ரிபியூட் பத்தி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஐடி குடுத்துட்டு அதுக்கான வேல்யூ என்ன அதாவது இந்த ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. இந்த ஒரு டெக்ஸ்ட் இருக்கா? திஸ் இஸ் மை 3 பேராகிராஃப் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? ஆனா இதுக்கு நான் ஒரு பேர் வச்சு கூப்பிட போறேன். ஓகேங்களா? நெறைய டெக்ஸ்ட் இதே மாரியே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்றோம், ஒவ்வொன்னுக்கும் ஒரு பேர் வச்சுட்டா, அந்த பேர வச்சு அவங்கள கூப்பிடுறப்போ நம்ம திரும்பி பார்ப்போம். ஒரு கிளாஸ் ரூம்ல நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? எல்லாரும் ஆ ஒரே மாரி யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்கள கூப்பிடணும் அப்டின்னா, ஒண்ணா ரோல் நம்பர் வச்சு கூப்பிட்டோம்னா தெரியும். ஓகேங்களா? இல்லன்னா அவங்க நேம் வச்சு கூப்பிடலாம். நேம் வச்சு கூப்பிட்டோம்னா, அவ்வளோ கூட்டத்துல சேமா இருக்கிற யூனிஃபார்ம்ல நம்ம ஒருத்தருடைய பேர வச்சு கூப்பிட்டோம்னா, அவங்கள மட்டும் நாம ஈஸியா கூப்பிட்டுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல ஐடி அப்படின்னு ஒவ்வொன்னுக்கும் செப்பரேட்டா டிஃபால்ட்டா வைங்க அப்படின்னு சொல்லி சிஎஸ்எஸ்ல குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஐடி அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ட வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, நானா ஒரு பேர் வைக்கிறேன். ஓகேங்களா? என்ன வைக்கிறேன்னா, தேர்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு வைக்கிறேன். டிஎக்ஸ்டி அப்படின்னு வச்சுட்டேன். ஓகேங்களா? தேர்ட் டெக்ஸ்ட்ன்னு வச்சுக்கிட்டேன். இல்ல ஒரு சின்ன பேரா கூட வைக்கலாம். ஸோ இந்த நேம் வைக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ யூஸ் பண்ற அந்த அ எலமென்ட்க்கு தகுந்த மாரி, எலமென்ட்க்குள்ள இருக்கிற என்ன யூசேஜ்க்கு தகுந்த மாரி ஒரு ரிலேட்டபிள் நேமா வைக்கணும். அப்பதான் வந்து எது எந்த பேராகிராஃப்க்கு அதாவது எந்த எலமென்ட்க்கு என்ன மாதிரியான டெக்ஸ்ட் வச்சிருக்கோம் சொல்லிட்டு நேம் வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஆ இந்த இடத்துல நான் வந்து தேர்டா இருக்கிறனால தேர்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த பேர காப்பி பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? தேர்ட் டெக்ஸ்ட்ல. இத காப்பி பண்ணி இங்க போயிட்டு நான் இப்ப ஐடி எழுதணும். ஓகேங்களா? ஐடி தானே குடுத்துருக்கோம். ஐடிய வந்து சிஎஸ்எஸ்ல மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி ஹேஷ் அப்படிங்கிற ஒரு சிம்பல் கண்டிப்பா இருக்கணும். நம்ம ஒரு எலமென்ட்க்கு ஐடி அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்ட வச்சு ஒரு பேர் எழுதியிருந்தோம், பேர் குடுத்திருந்தோம் அப்படின்னா, அந்த ஐடி ஆட்ரிபியூட்ட நம்ம சிஎஸ்எஸ்ல எப்படி சொல்லணும்? அதுக்கு எப்படி புரியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹேஷ் அப்படிங்கிற ஒரு சிம்பல் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இங்க குடுத்த அதனோட பேர் இருக்கணும். ஓகேங்களா? பேர் இருக்கணும். ஓகேங்களா? பேர் குடுத்துட்டு, இப்ப நம்ம இதுக்கு ஸ்டைல் எழுத ஆரம்பிக்கலாம். ஸ்டைல் என்ன எழுதுறேன் நானு? கலர் அப்படிங்கிறதுல பிளாக் அப்படின்னு மாத்துறேன். ஓகேங்களா? பேக்கிரவுண்ட் கலர் அப்படிங்கிறத ரெட் அப்படின்னு மாத்திட்டேன். ஓகேங்களா? இத நான் சேவ் பண்ணிட்டு, இப்போ ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டோட கலர் பிளாக்காவும், பேக்கிரவுண்டோட கலர் வந்து ரெட்டாவும் நம்மளுக்கு வந்து மாறியிருக்கு. ஓகேங்களா? ஓகேவா?
புரியுதுங்களா? இப்போ நம்ம ஐடி அப்படிங்கிற செலக்டார யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேராகிராஃப் எலமென்ட்க்கு ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஓ! ஸோ அதே மாதிரி இப்போ இன்னொரு பேராகிராஃப் எலமென்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது என்னது அப்படின்னா, ஆ 4த் திஸ் இஸ் மை 2nd குடுத்துருக்கு. சாரி, ஆ 3 குடுத்துட்டோமா? FOURTH ஓகேங்களா? 4த் பேராகிராஃப் டெக்ஸ்ட் 4 அப்படின்னு நான் மாத்துறேன். டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஒரு செலக்டர்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன செலக்டர்ஸ் பார்த்தோம்? ஐடி செலக்டர்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கிறது கிளாஸ் செலக்டர்ஸ். ஓகேங்களா? கிளாஸ்ங்கிற செலக்டர். இப்போ கிளாஸ்ங்கிற செலக்டருக்கு அதிலேயே வந்திருக்கு. கிளாஸ் அப்படின்னு ஒரு பேரு, ஒரு ஆட்ரிபியூட் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களாவே டிஃபால்ட்டா ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டையும் செட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஆட்ரிபியூட் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஓகே. இதுல கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் வச்சுக்கிட்டு, அதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன் நான். ஓகேங்களா? நான் என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னா, ஏதாவது டிஃபரண்ட் பேரா வைக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து அதே பேரையே வைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இன்னமும் நல்லா டீப்பா திங்க் பண்ணணுங்கிறதுக்காக THIRD தேர்ட் TXT அதாவது ஐடிக்கு என்ன பேர் வச்சனோ, அதே பேரையே இங்கேயே வைக்கிறேன் நான். நாமளா வைக்கிற பேர் தான். டிஃபரண்ட் பேர் கூட வைக்கலாம். ஓகேங்களா? நான் சேமாவே பேர் வச்சு டிஃபரன்ஸ் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கிளாஸ்க்கு பேர் வச்சுட்டேன். இப்போ ஸ்டைலுக்கு நாம இங்க போயிட்டு பார்க்கலாம். ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு ஆ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் டாக் என்ன குடுத்துருக்கோமோ, அது வந்து அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ 3 டெக்ஸ்ட்ன்னு தான் இருக்குதே டெக்ஸ்ட் இங்கேயும். ஆனா நம்மளுக்கு அப்ளை ஆகலையே. அதாவது இந்த ஐடி குடுத்த ஸ்டைல் வந்து இதுக்கும் அப்ளை ஆயிருக்கணும்ல. ஏன்னா ஒரே மாரி பேர் தானே. ஆனா நம்மளுக்கு அப்ளை ஆகல அப்டின்னா, ஏன் அப்ளை ஆகல அப்டின்னா, இது வந்து ஐடி, இது வந்து கிளாஸ். அப்போ ஐடிய சிஎஸ்எஸ்க்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம முன்னாடி என்ன குடுத்தோம்? ஹாஷ் அப்படிங்கிறத குடுத்தோம். சிம்பல் குடுத்தோம். இது சிஎஸ்எஸ்க்கு கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்ட புரிய வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் முன்னாடி டாட் அப்படிங்கிற ஒரு சிம்பல குடுக்கணும். அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இந்த டெக்ஸ்ட் இந்த கிளாஸ்க்கு உண்டான இங்க என்ன டெக்ஸ்ட் குடுத்துருக்கோமோ, அத அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல போடுறோம். போட்டுட்டு நம்ம இப்ப கலர் வந்து ப்ராப்பர்ட்டி கலர் கோலன் வந்து வேல்யூ என்ன குடுக்குறான் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து ப்ளூ குடுத்துறலாம். செமிகோலன் குடுத்துட்டு அடுத்த பாயிண்ட்ல பேக்கிரவுண்ட் கலர். பேக்கிரவுண்ட் கலர் வந்து ஒரு அ அக்வா அப்படின்னு ஏதோ ஒரு கலர் இருக்கு. அத குடுத்துட்டேன். ஓகேங்களா? இதெல்லாம் விசுவல் ஸ்டுடியோல டிஃபால்ட்டா லோட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ செப்பரேட்டா நம்ம ஒரு நோட்பேட்ல பண்ணோம்னா, நம்மளுக்கு இந்த கலர்லாம் வராது. இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூவ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எந்த இடத்துல என்ன கோலன் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டோட கலர் ப்ளூலயும், பேக்கிரவுண்ட் கலர் வந்து ஏதோ ஒரு கலர் லைட் அக்வாங்கிற ஒரு கலர்ல வந்து அப்ளை ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நடந்திருக்கு. இப்போ கிளாஸ் அட்ரிபியூட்ட நம்ம மென்ஷன் பண்றதுக்கு டாட் அப்படிங்கிற சிம்பல் யூஸ் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கிளாஸ் செலக்டர நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஒரே ஒரு பேராகிராஃப் எலமெண்ட் தான். ஓகேங்களா? அதுக்கு ஐடிங்கிற ஒரு செலக்டர் யூஸ் பண்றோம். கிளாஸ்ங்கிற ஒரு செலக்டர் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? நம்மளுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே. எதனால இந்த ஐடிஸ் கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, நெறைய பேராகிராஃப் டாக் ஒரே மாரியே இருக்கு. ஸோ வேற வேற ஸ்டைல்ல வேற வேற இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து பேராகிராஃப்னு ஒரே ஒரு எலமெண்ட்ட மட்டும் நான் சூஸ் பண்ண முடியாதுல்ல. எலமெண்ட்ட மட்டும் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியாதுல்ல. அப்ப எல்லா பேராகிராஃப் டாக்கும் அப்ளை ஆயிரும். ஸோ அதனால ஐடி கிளாஸ்ன்னு செப்பரேட்டா வச்சுட்டா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான ஸ்டைல் எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து என்ன இருக்குன்னா, யுனிவர்சல் செலக்டர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? யுனிவர்சல் செலக்டர்ஸ் அப்படின்னா, யுனிவர்சல்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்படின்னா என்னது? நம்மளுக்கு இந்த ஹோல் HTML டாக்குமென்ட்க்கு ஒரு ஸ்டைல் எழுதணும். ஓகேங்களா? அது காமன். எல்லாத்துக்குமே காமன். ஓகேங்களா? இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னா, இந்த ஸ்டைல் ஷீட்ல போயிட்டு, அதுக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, மேல எழுதுறேன். ஹோலா எழுதப் போறதுனால, ஒரே ஒரு வாட்டி எழுதுறோம். அதனால ஸ்டார் அப்படிங்கிற சிம்பல் தான் என்னது? யுனிவர்சல் செலக்டாருக்கு உண்டான ஒரு சிம்பல். ஓகேங்களா? இப்ப நான் அத கமெண்ட்ல போடுறேன். பார்த்தீங்கன்னா, யுனிவர்சல் செலக்டார் யுனிவர்சல் செலக்டாருக்கு உண்டான சிம்பல் பார்த்தீங்கன்னா, ஸ்டார் பிராக்கெட்ல போடுறேன். ஓகேங்களா? ஸ்டார். ம். ஓகே. ஸோ அத யூஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, இந்த ஹோல் HTML டாக்குமெண்ட்ல என்னென்னவெல்லாம் டெக்ஸ்ட் இருக்குதோ, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதோ, அது எல்லாமே இதுக்கு அப்ளை ஆயிக்கும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, இதுல காமனான விஷயங்கள் தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இதுல என்ன பண்ணலாம்னா, மார்ஜின் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0 பண்ணிக்கலாம். பேடிங் அப்படிங்கிறதையும் ப்ராப்பர்ட்டி குடுத்து 0 பண்ணிக்கலாம். ஸோ டைரக்ட்டா மார்ஜின், பேடிங் அப்படிங்கன்னா என்னன்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம மார்ஜின்னா தெரியும் ஓரளவுக்கு. இந்த இடத்துல இந்த இப்போ பார்த்தீங்க ரெஃப்ரெஷ் பண்ணோனயுமே தெரிஞ்சிருச்சு. ஸோ எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஒயிட் ஷீட் வச்சிருக்கோம் நம்ம எக்ஸாம்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மார்ஜின் பிரிப்போம்ல. ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வச்சு பிரிப்போம். ஸோ அதே தான் இங்க. இந்த இந்த வெப் பேஜ ஒரு மார்ஜின் எவ்வளோ இருக்கணும்? 0 அப்படின்னு குடுத்திருக்கிறேன் நானு.
ஓகேங்களா? அப்ப மார்ஜின் வந்து கட் ஆயிருச்சு. எட்ஜ்லயே போய் உட்காந்துருச்சுங்களா டெக்ஸ்ட் எல்லாம். ஸோ அதுதான் இந்த இடத்துல நடக்குது. இதெல்லாம் காமனா எல்லா எலமென்ட்டுக்கும் அப்ளை ஆயிரும். HTML ல இருக்கிறது. ஸோ அதுதான் என்னது யுனிவர்சல் செலக்டார்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் அதாவது இந்த ஹோல் HTML டாக்குமெண்ட்ல வர்றது ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொன்னு இல்லாம எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் ஃபாண்ட் சைஸ் வந்து நான் என்ன பண்றேன் 12 பிக்சல் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? ஃபாண்ட் சைஸ் 12 பிக்சல் அப்படின்னு குடுக்குறேன். குடுத்துட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 12 பிக்சல் அப்ளை ஆயிருச்சு. புரியுதுங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு இருக்கு. ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஏதோ ஒண்ணு குடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதுல இன்னும் இருக்கு. நான் அத சூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சூஸ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஃபேமிலி மாறிடுச்சா? இப்போ இதுக்கு மட்டும் மாறல. ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும் மாறல. செகண்ட் லைனுக்கு மட்டும் மாறல. ஆனா எல்லாத்துக்குமே காமனா மாறிடுச்சு. அப்ப அதுதான் என்னது நம்மளுக்கு யுனிவர்சல் செலக்டார். CSSல யுனிவர்சல் செலக்டார்ஸ். அதாவது இந்த ஹோல் HTML டாக்குமெண்ட்க்கு காமனான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள நம்ம அப்ளை பண்றப்போ, அந்த யுனிவர்சல் செலக்டர நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இனி பின்னாடி வர்ற இதுல ஒவ்வொன்லயும் பார்க்கலாம். இல்ல டீட்டெயிலா தெரியும் நம்மளுக்கு. ஒன்னொன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வர. ஓகேங்களா? அடுத்ததா நம்மளுக்கு என்ன இருக்கு? குரூப் செலக்டார்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? குரூப் செலக்டார்ஸ். இப்போ குரூப் செலக்டார்ஸ்ங்கிறது என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த இடத்துல நான் வந்து ஹெச் ஃபைல்ல ஒண்ணு எழுதுறேன். ஓகேங்களா? ஹெச் ஃபைல்ல குரூப் செலக்டார் அ டெக்ஸ்ட் 1 அப்படின்னு குடுத்துட்டேன். ஓகேங்களா. அடுத்ததுல வந்து குரூப் செலக்டார் டெக்ஸ்ட் 2ன்னு குடுத்துட்டேன். அத வந்து எதுல குடுக்குறேன்னா, ஸ்கெட்ச் 6ல குடுக்குறேன் நானு. ஓகேங்களா. H6ல குடுத்துட்டேன். ஓகேங்களா. அடுத்தது வந்து ஒரு டிவிஷன் கிரியேட் பண்றேன். அந்த டிவிஷன்ல அ குரூப் செலக்டார் டெக்ஸ்ட் 3 அப்படின்னு குடுத்துட்டு ஒரு டிவிஷன் குடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஓகே. இப்போ இந்த மார்ஜினையும் எடுத்து விட்டுறேன். ஓகேங்களா. ரொம்ப எட்ஜ்ல போயிருச்சு. நம்மளுக்கு அவ்வளவா அவுட்புட் தெரியல. சாரி இந்த 12 இந்த இந்த யூனிவர்சல் செலக்டார இப்போதைக்கு கமெண்ட் பண்றேன். ஓகேங்களா. அந்த இடத்துல நம்மளுக்கு டிஸ்ப்ளேல கொஞ்சம் தெளிவா காட்டல. ஓகேங்களா. அதனால கமெண்ட் பண்ணி விட்டேன். ஓகேவா? ம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுல குரூப் செலக்டார் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். குரூப் செலக்டார் அப்டின்னா என்ன அப்டின்னா, H5 அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட். H6ங்கிறது ஒரு எலமெண்ட். டிவிஷன் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட். இந்த 3க்கு மட்டும் நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரே மாரி கலர் குடுக்க போறேன். ஒரே மார டெக்ஸ்ட் ஃபார்மேட் குடுக்க போறேன். ஒரே மார ஃபாண்ட் சைஸ் குடுக்க போறேன். ஒரே மார ஃபாண்ட் ஃபேமிலி அப்ளை பண்ண போறேன். ஒரே மார போல்ட் பண்ண போறேன். இந்த 3க்கு மட்டும். அப்படிங்கிற பட்சத்துல, இந்த 3 மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், குரூப்பா வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப குரூப்பா வச்சுக்கிறதுக்கு எப்படி குரூப் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலமெண்ட் நேம் வச்சுக்கலாம். H5, H6 டிவிஷன். சரிங்களா? அப்போ நான் இங்க போயிட்டு என்ன பண்றேன்னா, H5 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன். அப்புறம் H6 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன். அப்புறம் டிவிஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் இதுக்கு காமனா இங்க ஸ்டைல் எழுதுனா மட்டும் போதும். ஓகேங்களா? இங்க நம்ம எழுதிட்டோம். ஓகேங்களா? நம்மளுக்கு அவுட்புட் வருதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? எது இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? இதுல கலர் வந்து நான் என்ன குடுக்குறேன்னா, சாரி ரெட் அப்படின்னு குடுத்துறேன். ஓகேங்களா? நல்லா தெரியணும். ஃபாண்ட் வெயிட் அப்படிங்கிறத நான் என்ன பண்றேன்னா, போல்ட் அப்படின்னு குடுத்துறேன். அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஃபாண்ட் வெயிட் ஹைஃபன் போட்டு வெயிட் எழுதிட்டு. ஸோ இது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டானது அவங்க டிஃபால்ட்டா இந்த ஃபார்மேட்ல தான் குடுத்துருக்காங்க. ஸோ இது இப்படிதான் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கு நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். நம்மளுக்கு என்னது இது அப்ளை ஆகல. குரூப் செலக்டார் டெக்ஸ்ட் 1, குரூப் செலக்டார் டெக்ஸ்ட் 2, குரூப் செலக்டார் டெக்ஸ்ட் 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன ஆகல. இங்க அப்ளை ஆகல. எதுவுமே கலர் சேஞ்ச் ஆகல. ஃபாண்ட் வெயிட் போல்ட் வரல. ஃபாண்ட் சைஸ் குடுக்கல. ஓகேங்களா? ஃபாண்ட் சைஸ் வேணா நம்ம வந்து ஒரு 26 பிக்சல் குடுத்து வைப்போம். ஓகேங்களா? குடுத்து வச்சுட்டு, சேவ் பண்ணிட்டு, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு அப்பவும் ஒர்க் ஆகல. குரூப் செலக்டர் ஒர்க் ஆகல. ஏன் ஒர்க் ஆகல அப்டின்னா, இந்த இந்த மாரி தான எரர் பண்ணேன் நானு. ஓகேங்களா? அதாவது கமாவ மிஸ் பண்ணிட்டேன். ஒவ்வொன்னையும் நம்ம குரூப் பண்றப்போ, இது வேற, அது வேற. இது வேற எலமெண்ட், அது வேற எலமெண்ட்ன்னு நம்ம சொல்லி அதுக்கு புரிய வைக்கணும். அப்ப புரிய வைக்கணுங்கிறதுக்காக, நம்ம கமா அப்படிங்கிற ஒரு சிம்பல யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு எலமென்ட்க்கு அப்புறமும். ஓகேங்களா? அப்போ நம்ம இப்ப ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு குரூப் செலக்டர் டெக்ஸ்ட் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபாண்ட் வெயிட் வந்து நம்மளுக்கு போல்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம். இந்த கமா தான் அந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சு. இது ஏன் நான் எரர் பண்ணி காட்டுனேன் அப்படின்னா, நம்ம குரூப் செலக்டர் எடுத்துருவோம். ஆனா இந்த மாரி சின்ன சின்ன எரரா மிஸ் வ கமாவ மிஸ் பண்ணிருவோம். அதுக்கு தான் இத நான் சொல்லி காட்டுனேன். இப்போ எனக்கு இந்த மாரி எரர் வந்துச்சு. ஸோ அதனால இத முன்னாடியே நான் சொன்னேன். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்போ. ஓகேவா? ஓகே. இப்போ செலக்டார்ஸ் எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஒரு 5 வகையான செலக்டார்ஸ் வந்து பார்த்தோம். ஓகேங்களா? இதுல எலிமெண்ட் செலக்டார்னா என்ன? ஐடி செலக்டார்னா என்ன? கிளாஸ் செலக்டார்னா என்ன? யுனிவர்சல் செலக்டார்னா என்ன? ஸோ குரூப் செலக்டார்னா என்ன? அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஓகே. இப்ப அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, CSSல அட்வான்ஸ்டு செலக்டார்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அட்வான்ஸ் செலக்டர்ஸ். அந்த அட்வான்ஸ் செலக்டர்ஸ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம இதெல்லாம் என்ன பண்ணிடலாம்னா, கமெண்ட் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? கமெண்ட் பண்ணி விட்டு சிஎஸ்எஸ் நான் என்ன கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிறத நான் என்ன பண்றேன்னா, சிஎஸ்எஸ் மட்டும் மாத்திக்கிறேன். ஓகேங்களா? சிஎஸ்எஸ்ல நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆ சிஎஸ்எஸ் அட்வான்ஸ் சிடி சிஓஆர்எஸ் ஓகேங்களா? அட்வான்ஸ்டு செலக்டர்ஸ் பார்க்கலாம். இப்ப இந்த அட்வான்ஸ்டு செலக்டார்ஸ்ல நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஆ சாரி ஒரு நிமிஷம். இத இன்னொன்னும் சொல்றாங்க. என்ன பேருன்னா, காம்பினேட்டர் காம்பினேட்டர் செலக்டார்ன்னு கூட சொல்றாங்க. காம்பினேட்டர் செலக்டார்ன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம இங்க போனோம்னா, சிஎஸ்எஸ்ல நம்ம பார்க்க போறது அட்வான்ஸ்ட் செலக்டர்ஸ். அது இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா, காம்பினேட்டர் செலக்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப அடுத்ததுல, ம் அதாவது இந்த காம்பினேட்டர் செலக்டர்ஸ்ல ஆ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆ இப்போ நம்ம ஒவ்வொரு எலமென்ட்க்கும் ஒரு ஒரு இங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டைல் அப்ளை பண்ணி இங்க எடுத்துப்போம். ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம். ஓகேங்களா? அந்த ஸ்டைல் நான் எரேஸ் பண்ணி விட்டுர்றேன். ஓகே. இப்போ நம்மள எதுவுமே குடுக்கல. இந்த இடத்துல எம்ப்டியா இருக்குது. இப்ப என்ன பண்ணலாம்னா, இதுல இந்த அட்வான்ஸ்ட் செலக்டார்ல அதாவது ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. டிவிஷன் டாக் இருக்குது. ஓகே. இதுக்குள்ளார ஒரு பேராகிராஃப் டாக் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இன்னொரு பேராகிராஃப் டாக் இருக்கு. இதுக்குள்ளார இன்னொரு டிவிஷன் டாக் இருக்கு. அதுக்குள்ளார ஒரு பேராகிராஃப் டாக் இருக்கு. அப்புறம் அதுலயும் பேராகிராஃப் டாக் இருக்கு. இப்போ டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஒரு டிவிஷன் டாக் இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்கிறோம். அதுக்குள்ளார ஒரு பேராகிராஃப் டாக் இருக்கு. இந்த மெயின் டிவிஷன் டாக்குள்ளார ஒரு பேராகிராஃப் டாக் இருக்கு. ஓகேங்களா? இந்த மெயின் டிவிஷன் டாக்குக்குள்ளார 2 பேராகிராஃப் டாக் இருக்குது. அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு டிவிஷன் டாக் இருக்கு. இந்த டிவிஷன் டாக் எதுக்குள்ளார இருக்குது? இந்த மெயின் டிவிஷனுக்குள்ளார இருக்கு. அந்த சப் டிவிஷனுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேராகிராஃப் டாக் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இதுக்கு ஸ்டைல் எழுதணும். எதுக்கு ஸ்டைல் எழுதணும்? இங்க இருக்கிற இந்த லைன் இந்த பேராகிராஃப் டாக்குக்கு நான் டெக்ஸ்ட்டோட கலர நான் மாத்தணும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும்? இதுக்கு ஒரு ஐடி வச்சுட்டு இருக்கணும். இதெல்லாம் வந்து இல்லன்னா இது ஒரு செலக்டார் ஏதாவது ஒரு கிளாஸ் நேம் வைக்கணும். அப்படி நான் வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா, இத மட்டும் செப்பரேட்டா எடுத்து நான் வந்து ஸ்டைல் எழுதிக்க முடியும். ஓகேங்களா? அப்படி பண்ணலாம். ஓகேங்களா? சோ அப்படி இல்லாம நம்ம வந்து இந்த அட்வான்ஸ்டு செலக்டார்ஸ் அப்படின்னு சொல்ற காம்பினேட்டர் செலக்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு செலக்டார்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டைல ஈஸியா எந்த எலிமென்ட்க்கு உள்ளார இருந்தாலும் சரி. அதாவது வேற வேற வழி அதாவது இந்த டிவிஷனுக்குள்ளார இது இருக்கு. இது டிவிஷனுக்குள்ளார இருக்குது. அப்படி ஒவ்வொரு டிவிஷனுக்குள்ளார நெறைய டிவிஷன் எலிமெண்ட் இருந்தாலும், அதுக்கு மட்டும் நான் ஸ்டைல் எழுதணும் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த அட்வான்ஸ்டு செலக்டார்ஸ யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்படி எலிமெண்ட்ஸ்க்கு உள்ளார இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட், சைல்டு, சிப்லிங் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சரிங்களா? சோ அததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இங்க நம்மளுக்கு வயரான இருக்கு. இத வந்து அட்வான்ஸ்ட் செலக்டார்ல ரிலேஷன்ஷிப்ப என்ன பிரிக்கிறாங்கன்னா, பேரண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சைல்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிப்லிங்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாரி 3ஆ பிரிக்கிறாங்க நம்மளுக்கு. ஓகேவா? இப்போ எது பேரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க உள்ளார இருக்கிற எல்லாத்துக்குமே அதாவது இந்த மெயின் டிவிஷன் இங்க ஆரம்பிச்சு, இந்த இடத்துல முடிச்சிருக்கிறோம். அப்ப இதுக்குள்ளார இருக்கிற இவங்க எல்லாம் யாரு? சைல்டு. அப்ப இந்த டிவிஷன் மெயின் டிவிஷன் யாரு? பேரண்ட். புரியுதுங்களா? இதத்தான் அவங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா? இந்த டிவிஷனுக்கு உள்ளார இருக்கிறவங்க எல்லாம் சைல்டு. இவங்க வந்து பேரண்ட். அப்போ இந்த டிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேராகிராஃப் இருக்குல்ல, இந்த 2 பேராகிராஃப்க்கும் அ இந்த டிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சைல்டு. ஓகேங்களா? இவங்க வந்து பேரண்ட். புரியுதா? இப்போ நம்ம இத யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓ அப்புறம் இதுல அட்வான்ஸ்டு செலக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, காம்பினேட்டர் செலக்டர்ஸ் இதுல ஒரு 4 டைப் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த 4 டைப் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? இது வந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. பேரண்ட், சைல்டு, சிப்லிங்ஸ். அத நாம
செலக்டார்ஸா எப்படி எடுக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஒண்ணு வந்து என்னது அப்படின்னா, டெசெண்டன்ட் செலக்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இத வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா, ம் H2க்குள்ள ஒர்க் பண்றேன். டெசெண்டன்ட் செலக்டார்ஸ். இன்னொன்னு செகண்ட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு செலக்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ 3 வந்து பார்த்தீங்கன்னா, அட்ஜசன்ட் சிப்லிங்ஸ் செலக்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 4த் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெனரல் சிப்லிங் செலக்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல எப்படி செலக்டார்ஸ் ஒண்ணு சொல்றாங்கல்ல, டெசெண்டன்ட் செலக்டார்ஸ்ன்னு சொல்றோம், சைல்டு செலக்டார்ஸ்ன்னு சொல்றோம், அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டார்ஸ், ஜெனரல் சிப்லிங் செலக்டார்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? இத வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது அப்படின்னா, அவங்க வந்து டிஃபால்ட்டா ஒரு சில சிம்பல்ஸ் குடுத்துட்டாங்க. அத வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிசனன்ட் செலக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பேஸ் அப்படியே ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது என்னன்னு வர்றப்ப பார்த்துரலாம். ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்துரலாம். ஓகேங்களா? பிராக்கெட்டுக்குள்ளார இப்ப என்ன போடுறேன்னா, சைல்டு செலக்டர்ஸ்க்கு வந்து எப்படி எப்படின்னா, ஒரு கிரேட்டர் தேன் சிம்பல் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு? சைல்டு செலக்டார். ஓகேங்களா? ஸோ அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டாருக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா, பிராக்கெட் பாருங்க. ஒரு பிளஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பல யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு? 3 அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டாருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜெனரல் சிப்லிங் செலக்டாருக்கு எப்படி சூஸ் பண்ணுங்க அப்படின்னா, ஒரு டில்ட் சிம்பல் இருக்கு. ஓகேங்களா? கீபோர்ட்ல இங்க மேல இருக்கும். ஓகேங்களா? இந்த மாரி. ஓகேங்களா? இந்த சிம்பல் இதுக்கு பேரு டைல்டுன்னு சொல்றாங்க. ஆ பேச்சுவார்த்தையில டில்ட்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ என்ன தோணுதோ அத வச்சுக்கோங்க. ஸோ அந்த டில்ட் அப்படிங்கிற ஒரு சிம்பல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஜெனரல் சிப்லிங் செலக்டார்ஸ சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த 4 செலக்டாரும் எப்படி நம்ம அங்க யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்துரலாம். ஓகேங்களா? இப்போ டெசெண்டன்ட் செலக்டார்ஸ் இது வந்து பேரண்ட், சைல்டு, சிப்லிங்ஸ். ஓகேங்களா? இந்த 4 வச்சு தான் பேரண்ட், சைல்டு, சிப்லிங்ஸ நாம சூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இத சூஸ் பண்றத எப்படி யூஸ் பண்றோம்னா, ஸ்பேஸ் விட்டோணும், கிரேட்டர் தென் சிம்பல யூஸ் பண்ணிக்கணும், பிளஸ் சிம்பல யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது டில்ட் சிம்பல் யூஸ் பண்ணி ஒண்ணு நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ மத்ததெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறது என்ன அப்படின்னா, டெசெண்டன்ட் செலக்டார்ஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இங்க ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். டெசெண்டன்ட் செலக்டார் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இங்க வரலாம். இப்போ கமெண்ட்ல கீழ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, டெசெண்டன்ட் செலக்டார்ஸ்ல நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஒரு டிவிஷன் டாக் ஒண்ணு கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? அந்த டிவிஷன் டாக்குக்குள்ளார ஒரு பேராகிராஃப் டாக் கிரியேட் பண்றேன். 2 பேராகிராஃப் இருக்கு. நான் இப்ப என்ன குடுக்குறேன்னா இதுல பேரா ஜிஆர்இ-பிஹெச் பேராகிராஃப் இது வந்து நம்மளுக்கு 1 அடுத்தது 2 அப்படின்னு வச்சுருங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளார ஒரு 2 பேராகிராஃப் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, வெளியில அந்த டிவிஷனுக்கு வெளியில ஒரு பேராகிராஃப் வந்து கிரியேட் பண்றாங்க. இது என்னது? பேரா ஜிஆர்இ-பிஹெச் 3 பேராகிராஃப் 3 ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஓகேவா? ஓகே. இவங்க என்ன சொல்றாங்க இந்த சிஎஸ்எஸ் பொறுத்தவரைக்கும், இப்ப நம்ம பார்க்கிறது வந்தீங்கன்னா, டெசெண்டன்ட் செலக்டர் ஸ்பேஸ் அப்படின்னு. இப்ப இத நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க. இப்ப நம்மளுக்கு எதுக்கு ஸ்டைல் அப்ளை ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்லணும். ஓகேங்களா? இப்போ இந்த டிவிஷனுடைய பேரண்ட் சாரி இந்த பேராகிராஃப் உள்ள இருக்கிற பேராகிராஃப் 1, பேராகிராஃப் 2 அவங்களோட பேரண்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவிஷன். சரிங்களா? அப்போ இந்த டிவிஷனுடைய சைல்டு யாரு? இவங்க. சரிங்களா? உள்ளார இருக்கிற இவங்க தான். இந்த பேராகிராஃப் 1, பேராகிராஃப் 2 ஓகேங்களா? இந்த பேராகிராஃப் 3 அப்படிங்கிறவங்க வெளியில இருக்கிறாங்க. செப்பரேட்டா இருக்காங்க. இவங்க சைல்டும் கிடையாது, பேரண்ட்டும் கிடையாது. ஓகேங்களா? வெளியில இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த டிவிஷனுக்கு வெளியில இருக்காங்க. அப்ப இவங்க மட்டும் தான் இந்த இந்த வேலைகள்ல ஈடுபடுறாங்க. பேரண்ட்டும், சைல்டு மட்டும் தான். ஓகேங்களா? அப்போ நம்ம இங்க போய் பார்க்கலாம். இதுக்கு எப்படி நம்ம ஸ்டைல் எழுதலாம்னு பார்க்கலாம். அவங்க தான் என்ன சொல்லியிருக்காங்க, டெசனன்ட் செலக்டர்ஸ் நீங்க சூஸ் பண்ணணும்னா, ஸ்பேஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த டிவிஷன்ல இருக்கிற பேராகிராஃப் டாக சூஸ் பண்ணணும். அப்போ நான் எந்த எ வழியா போலாம் அப்படின்னா, இங்க பாருங்க இன்டர்னல்லயே ஸ்டைல் எழுதுறேன். கொஞ்சம் தெளிவா தெரியுமா?
எங்க எழுதலாம்? ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எக்ஸ்டர்னல் எழுதுனா போய் போய் வர்றப்போ அது டிஃபரன்ஸ் தெரியாத கூட இருக்கலாம். ஓகேங்களா? அதனால இன்டர்னல்ல ஸ்டைல் எழுதுறேன் நான். ஓகேங்களா? இப்போ நம்ம எத சூஸ் பண்ணணும் அப்படின்னா டிவிஷன். ஓகேங்களா? டிஐவி அத எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த HTML டாக்குமெண்ட்ல டிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதுல ஸ்பேஸ் விட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு லெட்டர் ஸ்பேஸ் விட்டு பி அப்படிங்கிறது லெட்டர் குடுத்துட்டேன். பேராகிராஃப் லெட்டர் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு தெரியுதுங்களா? சைல்ட் டாக் வந்து ஹெட் செக்ஷனுக்குள்ள வச்சிருக்கேன். டிவிஷன் எடுத்துக்கிட்டேன். ஒரு லெட்டர் ஸ்பேஸ் விட்டு பி அப்படிங்கிற லெட்டர நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ டிவிஷன்ங்கிறது யாரு? இந்த டிவிஷன் யாரு நம்மளுக்கு? பேரண்ட். அதுக்குள்ளார இருக்கிற பிங்கிறது யாரு? சைல்டு. ஓகேங்களா? இப்போ இது என்ன அர்த்தம்? டெசெண்டன்ட் செலக்டார்ஸ் அப்படின்னா என்னது? இதுதான் அதனோட வழி. அதாவது பேரண்ட் அதுக்கப்புறம் சைல்டு. அப்போ இதுக்கு கலர் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? கலர் வந்து நான் என்ன குடுக்குறேன்னா, ரெட் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? குடுக்குறேன். ஓகே. ஸோ இது குடுக்காததுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் அங்க எப்படி இருக்குதுன்னு பாத்துரலாம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இங்க போறேன். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பேராகிராஃப் 1, பேராகிராஃப் 2, பேராகிராஃப் 3ன்னு வந்து கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? அ இப்போ இத வந்து நான் இங்க எடுத்து விட்டுட்டு, டிவிஷன்ல இருக்கிற பேராகிராஃப் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டிவிஷன் அதாவது பேரண்ட்க்குள்ளார இருக்கிற சைல்டுக்கு மட்டும் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? அந்த சிஎஸ்எஸ் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த டிவிஷன்ங்கிறது பேரண்ட். இந்த பேராகிராஃப் அப்படிங்கிறது அந்த டிவிஷனுக்குள்ளார இருக்கிற சைல்டு. அவங்களுக்கு மட்டும் தான் அப்ளை ஆயிருக்குது. வெளியில இருக்கிற இன்னொரு பேராகிராஃப்க்கு வந்து அப்ளை ஆகல. பேராகிராஃப் 3க்கு அப்ளை ஆகல. ஏன்னா, அது இந்த டிவிஷனோட சைல்டு கிடையாது. வேற யாரோ அப்படிங்கிற மாரி. புரியுதுங்களா? சாரி. புரியுதுங்களா? அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்குது. அப்போ இந்த டெசெண்டன்ட் செலக்டர் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பேரண்ட்ல இருந்து சைல்டுக்கு ஸ்டைல் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? பேரண்ட்ல இருந்து பேரண்ட்க்குள்ளார இருக்கிற சைல்டுக்கு ஸ்டைல் எழுதணும் அப்படின்னா, நம்ம இந்த டெசெண்டன்ட் செலக்டார்ஸ்ங்கிறது ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்ம குடுக்குறது. ஓகேங்களா? புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, குரூப் செலக்டர்ஸ் பார்த்தோம். குரூப் செலக்டர்ஸ்ல கமா குடுத்தோம். ஓகேங்களா? கமா குடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டு இப்ப இங்க போறேன். எல்லாமே நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்களேன். 3மே ரெட் ஆயிடுச்சு பாருங்களேன். இப்ப நமக்கு என்ன பண்ணியிருக்கோம்? கமா குடுத்ததுனால, அது வந்து குரூப் செலக்டர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்பேஸ் விட்டதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டெசனன்ட் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டெசனன்ட் செலக்டர்ஸ்னா, பேரண்ட்க்குள்ளார இருக்கிற சைல்டுக்கு மட்டும் தான் அது அப்ளை ஆகும். வேற யாருக்கும் அப்ளை ஆகாது. அதான் அதனுடைய லாஜிக். புரியுதுங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அடுத்தது போடலாம். அடுத்தது நம்மளுக்கு என்னது? இத கமெண்ட் பண்ணி விட்டுறலாம். இத எடுத்து விட்டுறலாம். இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம் அப்டின்னா இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்டின்னா, சைல்டு செலக்டர்ஸ் ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த ஸ்டைல் எடுத்து விட்டுறேன் நானு. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து சைல்டு செலக்டர்ஸ். அதுக்கு நம்ம என்ன சிம்பல் யூஸ் பண்ணணும் அப்டின்னா, ஸ்பேஸ் கிடையாது. என்னது கிரேட்டர் தேன் அப்டிங்கிற ஒரு ஆங்கிள் சிம்பல் யூஸ் பண்ண போறோம் நாம. ஓகேங்களா? ஓகே. இப்போ இத எப்படி நம்ம இங்க யூஸ் பண்ணலாம் அப்டின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க. இதுல இப்போ நம்ம சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணா மட்டும் போதும். ஓகேங்களா? இதுல நாம என்ன பண்றேன்னு பாருங்க. ஒரு டிவிஷன் டாக் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஆ ஃபர்ஸ்ட்ல இருந்தே கிரியேட் பண்ணணும். நான் என்ன பண்றேன்னா, தெளிவா பண்றேன். ஓகேங்களா? டிவிஷன் டாக் ஒண்ணு கிரியேட் பண்றோம். அந்த டிவிஷன் டாக்க்கு உள்ளார ஜூம் பண்ணி காட்டுறேன். டிவிஷன் டாக்க்கு உள்ளார என்ன பண்றோம் அப்டின்னா, ஒரு பேராகிராஃப் டாக் கிரியேட் பண்ணலாம். பேராகிராஃப் PRAPH 1 அப்டின்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த டிவிஷனுடைய சைல்டு யாரு? இந்த பேராகிராஃப். ஓகேங்களா? நம்ம வொர்க் பண்றப்ப நம்மளுக்கு இப்டி வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்றோம்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல செக்ஷன் அப்டின்னு ஒரு டாக் இருக்கு. ஓகேங்களா? செக்ஷன் டாக். இப்போ இந்த டிவிஷனுடைய சைல்டு தான் என்னது? இந்த பேராகிராஃப்பும், இந்த செக்ஷன் அப்படிங்கிற டாக். ஓகேங்களா? ஓகே. இப்ப செக்ஷன் டாக்க்கு உள்ளார நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்றேன். அது என்னது? பேராகிராஃப் 2. இன்னொன்னு வந்து பேராகிராஃப் 3 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த டிவிஷனுடைய சைல்டு எல்லாம் யாரு? பேராகிராஃப். இந்த பேராகிராஃப் 1. அதுக்குள்ளார இருக்கிற இந்த செக்ஷன். இவங்கலாம் யாரு? இந்த டிவிஷனுடைய சைல்டு. ஓகேங்களா? இப்போ இந்த செக்ஷன் அப்படிங்கிறவங்க யாரு? இந்த பேராகிராஃப்க்கு பேரண்ட். பேராகிராஃப் 2க்கும், பேராகிராஃப் 3க்கும் யாரு பேரண்ட்? இந்த செக்ஷன் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? இப்போ இந்த செக்ஷனோட சைல்டு அவர்களே தான். பேராகிராஃப் 2 அண்ட் 3 ஓகேங்களா? இப்போ
நம்ம சைல்டு செலக்டர்ஸ யூஸ் பண்ண போறோம். இதுக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்டைலுக்குள்ளார ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்குள்ளார ஒரு டிவிஷன். அவங்க சொன்ன மாரி, இந்த சைல்டு செலக்டருக்கு என்ன சிம்பல் யூஸ் பண்ணணும்? கிரேட்டர் தேன் அப்படிங்கிற சிம்பல் யூஸ் பண்ணணும். அதுக்குள்ளார ஒரு 1 லெட்டர் ஸ்பேஸ் விட்டு, பி அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ கலர் அப்படின்னு குடுக்கிறேன். கலர் வந்து ரெட் அப்படின்னு குடுக்குறேன். சரி இந்த இடத்துல ப்ளூன்னு குடுக்கலாம் இந்த வாட்டி. ஓகேங்களா? ப்ளூன்னு குடுத்து நான் சேவ் பண்றேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கு. பேராகிராஃப் 1, பேராகிராஃப் 2, பேராகிராஃப் 3. அப்போ பேராகிராஃப் 1க்கு மட்டும் என்ன ஆயிருக்கு நம்மளுக்கு? கலர் அதாவது சிஎஸ்எஸ் அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? சிஎஸ்எஸ் வந்து அப்ளை ஆயிருக்கு. பேராகிராஃப் 1க்கு மட்டும் அப்ளை ஆயிருக்கு. அப்போ சைல்டு செலக்டார்ஸ் அப்டின்னா என்ன சொல்ல வர்றாங்க அப்டின்னா, டைரக்ட் சைல்டு. ஓகேங்களா? டைரக்ட் சைல்டு. ஓகேங்களா? இப்போ பேராகிராஃப் 2, பேராகிராஃப் 3 அப்டிங்கிறதும் நம்மளுக்கு சைல்டு தான். எதுக்கு? டிவிஷனுக்கு சைல்டு தான். ஆனா, அதனுடைய டைரக்ட் சைல்டு யாரு? பேராகிராஃப் 1 தான். அப்போ செக்ஷன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் என்னது? பேராகிராஃப் 2 3 சைல்டு. ஓகேங்களா? ஆனா டைரக்ட் சைல்டு கிடையாது. அப்போ இவங்க பேராகிராஃப் 2வும், பேராகிராஃப் 3யும் யாரோட சைல்டு? செக்ஷனோட சைல்டு. ஓகேங்களா? அப்ப டிவிஷன் உள்ளார இருக்கிற பேராகிராஃப் 1 தான் என்னது? டைரக்ட் சைல்டு. புரியுதுங்களா? அப்போ சைல்டு செலக்டர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, டைரக்ட் சைல்டுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு சிஎஸ்எஸ் அப்ளை ஆகும். ஓகேங்களா? டைரக்ட் சைல்டு எலமெண்ட்ஸ் ஒன்லி சிஎம்இ செலக்ட். ஓகேங்களா? டைரக்ட் சைல்டு எலமெண்ட் மட்டும் தான் என்ன பண்ணும்? இது செலக்ட் பண்ணும். புரியுதுங்களா? இப்போ சைல்டு செலக்டர்னா என்னது அப்படின்னா, டைரக்ட் சைல்டு எலமெண்ட் ஒன்லி செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் அதனோட அர்த்தம். ஓகேங்களா? வேற எதுவுமே கிடையாது. அப்போ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னன்ட்டு. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சிப்லிங்ஸ் செலக்டர்ஸ். ஓகேங்களா? அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டர்ஸ். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு என்ன சிம்பல் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? பிளஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸ்டைல் எடுத்து விட்டுறேன் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஜூம் பண்ணிக்கிறோம். இப்ப என்ன பண்றோம்னா, அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டர் பார்க்கிறோம். இதுல நம்ம எப்பவும் போல ஒரு டிவிஷன் கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? ஒரு எலமென்ட்க்கு அ நெக்ஸ்ட் உடனே உடனே இருக்கிற ஓகேங்களா? ஒரு எலமென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்ததா வர்ற ஒரு சிப்லிங்ஸ் எலமென்ட்ட செலக்ட் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துரலாம் என்னன்ட்டு. டிவிஷன் கிரியேட் பண்ணிட்டேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா, டிஆர்இ-டிஹெச் பேராகிராஃப் 1 அண்ட் 2ன்னு இருக்கு. ஓகேங்களா? இது வந்து இந்த டிவிஷனுக்குள்ளார இருக்கு. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது அந்த டிவிஷனுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்றேன். சரி 2 இருக்கு. பேரா ஜிஆர்இ பிஹெச் 3 பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து 4 அப்படின்னு. பேராகிராஃப் 3 அண்ட் 4 இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்தது நா நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அ ஒரு டிவிஷன் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இங்க ஒரு டிவிஷன் கிரியேட் பண்றோம். இப்ப இந்த டிவிஷனுக்குள்ளார பேராகிராஃப் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். பேராகிராஃப் 5ன்னு இருக்கு. ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப் 6ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டேன். வெளியில கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு சிஎஸ் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இது என்னன்னா, இங்க பாருங்க. அப்ளை பண்ணாவே நம்மளுக்கு அந்த அவுட்புட் தெரிஞ்சிரும். ஓகேங்களா? இந்த டிவிஷன்ல இந்த அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டர்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு என்ன சிம்பல் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? பிளஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி வச்சிருக்கோம். 1 லெட்டர் ஸ்பேஸ் பி குடுத்து நான் என்ன பண்றேன்னா, கலர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இதுக்கு ஆரஞ்ச் அப்படின்னு மாத்துறோம். நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். சோ ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். சோ இப்ப எப்படி குடுத்துருக்கோன்னு பாருங்க. ஒரு டிவிஷன் குடுத்துருக்கிறோம். அதுக்குள்ளார ஒரு பேராகிராஃப் இருக்கு. அப்புறம் அந்த டிவிஷனுக்கு வெளியில ஒரு பேராகிராஃப் 3 அண்ட் 4 இருக்கு. மறுபடியும் ஒரு டிவிஷன் கிரியேட் பண்றோம். அந்த டிவிஷனுக்கு உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப் 5 இருக்கு. அப்போ மறுபடியும் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப் 6ன்னு இருக்குது. எல்லாத்துக்கும் வெளியில. ஓகேங்களா? இத சேவ் பண்ணிட்டு இங்க போயிட்டு அவுட்புட் பார்க்கலாம். சோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பேராகிராஃப் 1க்கு அப்ளை ஆகல. 2க்கு அப்ளை ஆகல. 3க்கு வந்து என்ன ஆயிருக்கு நம்மளுக்கு? சிஎஸ்எஸ் ஸ்டைல் அப்ளை ஆயிருக்கு. 4க்கு அப்ளை ஆகல. 5க்கு அப்ளை ஆகல. 6க்கு அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்னது அப்டின்னா, ஒரு எலமென்ட்க்கு
ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எலமெண்ட்டுக்கு அ நெக்ஸ்ட் வர்ற ஃபர்ஸ்ட் வர்ற சிப்லிங்ஸ வந்து எலமெண்ட்ட செலக்ட் பண்ணும். ஓகேங்களா? ம் அதாவது அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டார்ன்னா, அ எலமெண்ட் எலிமெண்ட்ஸ் இம்மீடியேட் இம்மீடியேட் நெக்ஸ்ட் ஆஃப் தி சிப்லிங்ஸ் எலமெண்ட் எலமெண்ட் ஆஃப் செலக்ட் ஓகேங்களா? ஸோ அதாவது இப்போ இந்த டிவிஷன் எலமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த டிவிஷன் எலமெண்ட்னுடைய சிப்லிங்ஸ் யாரு? உடனடியா அடுத்தது. அதாவது 3க்கு தான் நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கு. இங்க பாருங்க. நம்மளுக்கு 3க்கு அப்ளை ஆயிருக்கு. ஸ்டைல். இப்போ டிவிஷன் இருக்குது. டிவிஷனுடைய சைல்டுக்கு அப்ளை ஆகல. அப்போ சிப்லிங்ஸ் தான் நம்மளுக்கு அப்ளை அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டர்ஸ் அப்டின்னா, ஒரு எலமெண்ட் இருக்குது. அதாவது இங்க வந்து டிவிஷன் எலமெண்ட் இருக்குது. டிவிஷன் எலமெண்ட்க்கு அடுத்ததாவே இருக்கிற ஒரு எலமெண்ட். அடுத்ததா இருக்கிற பேராகிராஃப் எலமெண்ட். அப்போ அவங்களுடைய சிப்லிங்ஸ் இந்த டிவிஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மெயின் டிவிஷன் இருக்குது. இவங்க தான் பேரண்ட். இந்த பேரண்ட்டோடைய சிப்லிங்ஸ் தான் யாரு? 3 அண்ட் 4. ஓகேங்களா? அப்போ 3 அண்ட் 4ல யாருக்கு அப்ளை ஆகணும்? 3க்கு தான் அப்ளை ஆகணும். அப்போ அடுத்ததாவே இருக்கணும். அதாவது மெயினா இருக்கிற பேரண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் சிப்லிங்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு பொண்ணு. நெக்ஸ்ட்டாவே இருக்கிற, அடுத்ததாவே இருக்கிற அப்படிங்கிற மாரி. ஓகேங்களா? அந்த மாரி. அப்போ இவங்க யாரு? இந்த டிவிஷன் யாரு? பேரண்ட். இதுக்குள்ளார பேராகிராஃப் 5 இருக்கு. இந்த டிவிஷன்ல இந்த லாஸ்ட்ல இருக்குது. இந்த டிவிஷன் இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்காங்க. இந்த பேராகிராஃப் 5 உள்ள சைல்டு இருக்குது. இந்த பேரண்ட்டுக்கு இவங்க தான் சிப்லிங்ஸ். அதாவது பேராகிராஃப் 6 தான் சிப்லிங்ஸ். யாருக்கு? யாரோட இது வந்து 6ஓட 6 தான் சிப்லிங்ஸ். எதுக்கு? இந்த டிவிஷனுக்கு. புரியுதுங்களா? நம்ம இங்க தான் இங்க சொல்லியிருக்கோம் பாருங்க. டிவிஷனுக்கு அப்புறம் இருக்கிற பி அப்படின்னு குடுத்தாவே என்னது? அடுத்ததா இருக்கிற பி. வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? சோ அதனால தான் நம்மளுக்கு 3க்கும் 6க்கும் அப்ளை ஆயிருக்கு. புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. சோ அதுதான் இங்க நடந்திருக்கு. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ இப்ப புரிஞ்சிருக்கும். அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டர்ஸ் அப்டின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. சோ இத கமெண்ட் பண்ணி விட்டுறலாம். சோ அடுத்தது பார்க்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் சிப்லிங் செலக்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஜெனரல் சிப்லிங் செலக்டர்ஸ். ஸோ ஜெனரலா சிப்லிங் செலக்டர்ஸ் எப்படி இருக்கும்? அ எ அப்படிங்கிறத யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தா, டில்ட் சிம்பல் குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஸோ இதுல ஜெனரல் சிப்லிங் செலக்டர்ஸ்ல வந்து ஆ ஒரு எலமெண்ட்ஸ்க்கு அப்புறம் வர்ற எல்லா சிப்லிங்ஸ் எலமெண்ட்ஸையும் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு எலமெண்ட்க்கு அப்புறம் வர்ற எல்லா சிப்லிங்கையும் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் மட்டும் தான் செலக்ட் ஆச்சு. இப்ப எல்லா சிப்லிங்கும் நம்மளுக்கு செலக்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ நம்ம அதே கோட கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல பிளஸ்க்கு பதிலா நான் டில்ட் சிம்பல் போட்டுறேன். போட்டுட்டு நான் சேவ் பண்றேன். இதுக்கு முன்னாடி வச்சது அதே தான். கண்ட்ரோல் டிஜிட் கூட கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டோம்னா, இப்ப பார்த்தீங்கன்னா 3க்கு அப்ளை ஆயிருக்கு, 4க்கு அப்ளை ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி என்னாச்சு? நம்மளுக்கு 3க்கு மட்டும் தான் அப்ளை ஆச்சு. 4க்கு அப்ளை ஆகல. ஓகேங்களா? அடுத்தது 6க்கு அப்ளை ஆயிருக்கு. அடுத்தது நம்ம இங்க ஒரு வேள நம்ம 7 கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்டின்னா, அதுக்கு அப்ளை ஆகும். அப்போ ஜெனரல் சிப்லிங் செலக்டர்ஸ் அப்டின்னா என்னது? அப்டின்னா எல்லாமே ஒரு எலமெண்ட்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு எலமெண்ட் அதாவது மெயின் எலமெண்ட் அதாவது நாம என்ன சொல்லியிருக்கோம்? அந்த டிவிஷன் எலமெண்ட் தான் சொல்லியிருக்கோம். இந்த டிவிஷன் எலமெண்ட்க்கு அப்புறம் இருக்கிற இந்த டிவிஷன் எலமெண்ட்க்கு அப்புறம் இருக்கிற எல்லா சிப்லிங்ஸும் பேராகிராஃப் சிப்லிங்ஸ் எல்லா சிப்லிங்ஸும். ஒருவேள இந்த இடத்துல டிவிஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. 3 அண்ட் 4 இருக்காங்க. ஒருவேள நம்ம பிளஸ் குடுத்தா என்ன ஆகும் இந்த இடத்துல? அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டர் வந்து வொர்க் ஆக ஆரம்பிச்சுரும். இமிடியேட்டா எந்த சிப்லிங் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வொர்க் ஆகும். அதாவது அடுத்ததா என்ன இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒர்க் ஆகும். 4க்கு ஒர்க் ஆகாது. இப்ப டில்ட் சிம்பல் குடுத்ததுனால இது ஜெனரல் சிப்லிங் செலக்டரா மாறிடுச்சு. அப்போ இந்த பேரண்ட்க்கு கீழ இந்த டிவிஷன் பேரண்ட்க்கு கீழ இந்த டிவிஷன் இங்க குடுத்துருக்கோம்ல அதுக்கு கீழ எத்தன சிப்லிங்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து அப்ளை ஆயிட்டே போயிரும். ஓகேங்களா? சோ இதுதான் நம்மளுக்கு ஜெனரல் சிப்லிங் செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. புரியுதுங்களா? ஓகேவா? சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம்னா, சிஎஸ்எஸ்ல ஒரு இன்ட்ரோ பார்த்தோம், சின்டாக்ஸ் பார்த்தோம், கமெண்ட்ஸ்லாம் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் ஒரு செலக்டார எப்படி சூஸ் பண்றது? செலக்டாரோட டைப்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? சோ இதுல செலக்டார்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நம்ம ஒரு சி வெப் பேஜ் நம்ம டெவலப் பண்றோம் அப்படின்னா, நெறைய விஷயங்கள் முன்னாடி தெரிஞ்சுக்கலாம். ப்ராப்பர்ட்டி வேல்யூ அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நெறைய தெரிஞ்சுக்க வேண்டியது செலக்டார்ஸ். ஒரு செலக்டார்ஸ எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சதுனா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா
ஆ ஒரு வெப் பேஜ ஈஸியா கையாள முடியும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்ப இதுல நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த இடத்துல டிவிஷன் வச்சுக்கிட்டேன், ஒரு பேராகிராஃப் வச்சுக்கிட்டேன். சிம்பிளா இது பேரண்ட், இது சைல்டு, இது பேரண்ட், இது சைல்டு, இவங்களோட சிப்லிங்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரே நாள்ல நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆயிராது. ஓகேங்களா? ஸோ பிராக்டிஸ் பண்ணோம்னா தான் எது வந்து டெசனன்ட், எது வந்து சைல்டு செலக்டர் எங்க சூஸ் பண்ணணும், எதுக்கு எது சைல்டு, எது அட்ஜசன்ட் சிப்லிங் எது அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டார், எது ஜெனரல் சிப்லிங் செலக்டார் அப்படின்னு இத தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த டைம் எடுத்துக்கிறது நம்மளுடைய பிராக்டிஸ பொறுத்து தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ வேற வேற ஆங்கிள்ல வேற வேற டிவிஷன்னே வச்சு வைக்கணுங்கிறது இல்ல. H1 டேக் வைக்கலாம். வேற ஏதாவது ஒரு H3 டேக் வைக்கலாம். இல்ல ஸ்ட்ராங், போல்ட் எது வேணா யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணிட்டு எதுக்கு எது வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம இங்கேயே கூட இருக்கு. இப்படி ஒரே லைன்ல கூட வரும் நம்மளுக்கு. அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணி கூட டெஸ்ட் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது அப்போ இந்த ஐயோட பேரண்ட் யாரு? பி. ஓகேங்களா? அப்ப ஐங்கிறவங்க சைல்டு. அப்ப எது எதுக்கு எது யூஸ் பண்ணி நம்ம ஸ்டைல் குடுக்கலாம்? அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். டெசனன்ட்ஸ் யூஸ் பண்ணணுமா? சைல்டு யூஸ் பண்ணணுமா? அட்ஜசன்ட் சிப்லிங் யூஸ் பண்ணணுமா? எந்த இடத்துல எது வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு அ டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணா தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுல இந்த அட்ஜசன்ட் சிப்லிங் செலக்டார்ல அ செலக்டர்ஸ் சூஸ் பண்ண முடியும் ஈஸியா. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்ல. அடுத்து வந்து சூடோ கிளாஸஸ் அப்படின்னு ஒரு செலக்டர்ஸ் சூஸ் பண்ற வழி இருக்குது. சூடோ எலமென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செலக்டர்ஸ சூஸ் பண்ற ஒரு வழி இருக்குது. ஸோ செலக்டார்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? செலக்டார்ஸ் இம்பார்ட்டன்ட். இந்த செலக்டார்ஸ வந்து நம்ம நல்லா கையாண்டா தான் பேஜ்ல ப்ராப்பர்ட்டி வேல்யூ எங்க வேணா அப்ளை பண்ணிட்டு போயிரலாம். அது காமன். ஆனா செலக்டார்ஸ் இம்பார்ட்டன்ட். அது இருந்தா தான் ஒரு பெரிய லெவல சின்னதா, குட்டியா ஒரே செலக்டர்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியா நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்லைன்னா ஒவ்வொன்னுக்கும் ஐடியும், கிளாஸும் ஐடி கிளாஸ் செட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தா பெரிய பேஜ் கிரியேட் ஆயிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ செலக்டார்ஸா முன்னாடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிருவோம். செலக்டார்ஸ்ல ஸ்ட்ராங் ஆயிடும். அப்பதான் சிஎஸ்எஸ் வந்து ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இதே செலக்டார்ஸ்ல சூடோ கிளாஸஸ் அதுல செலக்டர்ஸ் எப்படி இருக்குது? சூடோ எலமெண்ட்ல செலக்டர்ஸ் எப்படி இருக்குது? அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் உடைய அடுத்தடுத்த செஷன்ல ஒண்ணொண்ணா பார்த்துட்டு வந்து சிஎஸ்எஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் போலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.